ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு மதவாதியா அல்லது தேவ புத்திரனா என்ற தலைப்பின் கீழாக நாம் இது 3வது வாரமாக நாம் தியானிக்கிறோம். So, are you a religious man or a son of God? Or are you a son of God? என்ற தலைப்பில் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இவ்வளவு நாள religious man எப்படி இருப்பான் அப்படிங்கிறது பொறுத்து 2 வாரம் நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு sons of God. யார் sons of God? யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிறார். இதுல 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பாகத்து வசனம், அது 8ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான வசனம். 7ஆம் அதிகாரத்தில் சொல்ற நான் நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த பாவம் பார்க்கிற சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலையாக்க போறோம். உடனே எல்லாரும் அதை வச்சு நான் நிர்பந்தமான மனுஷன், அதனால நான் குடிக்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் தம் அடிக்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன், அதனால நான் விழுந்து போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கு. இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு 17 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எங்க வந்து அங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை இயேசு கிறிஸ்து யோவான் சொல்வார் இல்லையா, ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் அந்த அனுபவங்களை இந்த 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை விளக்கத்தை நான் பார்க்கிறேன். அந்த வசனத்துடைய விளக்கம் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இருந்தால் அந்த விடுதலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்ம படிக்கணும். அதாவது வசனத்தை நல்லா கருத்தா படிக்கணும். இப்ப இந்த 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க. வேகமா வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அவருடைய ஆவி. இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். பிதாவாகிய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தார். உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களோடு கலந்திருந்தார். லிவிங் டுகெதர். இன்னைக்கு லிவிங் டுகெதர் வேற மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வாழ்றது லிவிங் டுகெதர். ஆனா இங்கே ஆவியானவரோட கூட லிவிங் டுகெதர். அவர் உங்களுடனே வாழ்ந்து கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கை துணையாளராக வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்முடைய ஆவியானவருக்கு ஒரு பெயர் துணையாளர் என்று பெயர். எப்படி ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கிறார்களோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய துணை இல்லாம நம்ம பரலோகம் செல்வது முடியாத விஷயம். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு அவசியம். அவருடைய சப்போர்ட் அவசியம், அவருடைய உதவி அவசியம், அவருடைய வழிகாட்டுதல் அவசியம், அவருடைய நடத்துதல் அவசியம், அவருடைய ஏவுதல் அவசியம், அவருடைய பாதுகாப்பு அவசியம், அவருடைய டீச்சிங்ஸ் அவசியம். அப்ப அவர் துணையா இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக என்னுடைய உயிர்த்தெழுதலும் யாரால் நடக்கும் என்றால், இயேசுவை உயிர்த்தெழுத வைத்த அந்த ஆவியானவர் என்னையும் உயிர்த்தெழ வைப்பார். இப்ப எதற்காக ஆவியானவர் என்னோட துணையாக வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால், என்னை இயேசுவை போல உயிர்த்தெழ வைத்து பரத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர் என்னோட கூட துணையாக இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாருன்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளையை கொடுக்கறதுக்கும் பொண்ணை காமிக்கிறதுக்கும் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கும் மேக்சிமம் ஃபாரின் போறதுக்கும் ஒரு ஏஜென்ட் மாதிரி செய்யப்படுறாரு ஆவியானவர். நல்ல வருமானம் பார்க்கிறார் பிரசங்கியார். சில தீர்க்கதரிசிகள் நல்ல வருமானம் பார்க்கிறார். சுவிசேஷர்கள் வருமானம் பார்க்கிறார். இந்த மாதிரி ஆவியானவரை தவறான ப்ராபசிக்கு நேராக கொண்டு போவாங்க. அவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு பரலோகம் கொண்டு செல்லும். இதுதான் மையப்பொருள். ஒரு முட்டையில எது முக்கியம்? அந்த மஞ்சள் கரு இல்லையா, அதுதான் குழந்தை அந்த குஞ்சு உண்டாது. அதே போல ஆவியானவர் எனக்கு தந்தரப்படுகிற ஒரே நோக்கம் என்னன்னா, நீ பரலோகத்துக்கு
ஒன்று சில உயிரோடு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ப்ராசஸ்ல என் தகுதியில் ஒரு நபராக மாற்றுவதற்கு அவர் என்னோடு கூட இருக்கு. சரியா? அடுத்து ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. கடன் என்ன? நான் வாங்கிட்டேன், கொடுத்தே ஆகணும். நான் மாம்சத்தின்படி வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயம் நமக்கு இல்லைங்கிற. அப்ப சரீர பிரகாரமான காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரீர பிரகாரமான எந்த ஒரு விஷயமும் இருந்தாதான் நான் வாழ முடியுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா அவனை கடன் வாங்கல, நான் அவனை கடனாளி இல்லை. அதனால அது முக்கியமே இல்லைன்னு சொல்றதுல கடனாளி இல்லைன்னு சொல்ற, அது அவசியமே இல்லை. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். பாருங்க, இந்த மாம்சத்தின்படி பிழைத்தா நாம செத்துருவோம். எதை சொல்றாரு? சரீர பிரகாரமான சாவு சொல்லல. ஆதாமுக்கு சொன்னார் இல்லையா, நீ சாகவே சாவ. ஆத்மீக சாவு. சரீர சாவு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆத்மீக சாவு, இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் இருக்கிற கடலிலே இந்த மாம்சத்துக்கு உரியவர்களாக நாம் வாழ்ந்தா நரகம் போயிடுவோம்னு சொல்றாரு. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் இப்ப நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் இருக்கு. இப்போ பிசாசோட சண்டை போடுறது பத்தியே நம்ம கேட்டு இருக்கோம். உனக்கு சூனியவனை வச்சுட்டான், உனது எல்லை கூட்டு ஆவி வேலை செய்யுது, அந்தகார ஆவி வந்து இறங்கிருச்சு, பொல்லாத ஆவி. என்ன கேட்டா நம்முடைய மாம்சத்தை போல ஒரு சத்துரு வேற எதுவுமே கிடையாது. பசி பாருங்க, நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் கடப்புடன் வந்து எனக்கு சோறு கொடுக்குறியா இல்லையா, நல்லா பிரசனத்தை கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே உள்ள ஏசட் வரும். ஐயோ டைம் நினைச்சுட்டு 9 ஆச்சா, சரி 9:10 முடிச்சுருவார ஃபஸ்ட்டு போன ஒரு வடையும் ஒரு பெப்சி குடிப்போமா, ஒரு டீயும் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோமா, இல்லை ஒரு முட்டையுமாவது பருத்து சாப்பிடுவோமா அப்படின்னு பிரசவத்தை அப்படியே இப்படி நான் பார்க்கும்போது அப்படியே சீரியஸாக கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள டக்குன்னு அந்த மாம்சம் வந்து என்ன செய்யும், ஏசா பைத்தியங்களுக்காக சேஷ்ட புத்திரவாதத்தை விட்டது போடுறது போல வித்து போட்டது போல அந்த நிமிஷ நேரத்தில் உங்களை தலையிட்டு போடும். இப்ப சொல்றாரு, ஆவியினாலே சரீரத்தில் செய்ய உன்னோட நமக்கு எதிரி நான் தான். என்ன? என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு எதிரி யாரு? இந்த தம்பி இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, கூட வாழ்ற புருஷ கொண்டாடி இல்ல. யார் எதிரி? என் மாம்சமே எனக்கு எதிரி. இப்ப என்னுடைய ஆவியினால் நான் என்ன செய்யணும்னா, எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஐ எம் ஸ்பிரிச்சுவல் பீயிங். நான் எப்ப நான் ரட்சிக்கப்பட்டனோ, ஆவியில நான் பிறந்துட்டனோ, ஐ எம் ஸ்பிரிச்சுவல் மேன். நான் பிசிக்கலா எங்க அம்மா வயிற்றுல பிறந்துட்டேன், பிசிக்கல் மேன் இருக்கேன், ஸ்பிரிச்சுவல் மேன் இருக்கேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பீயிங் என்ன செய்யணும்னா, எனக்கு பிசிக்கல் நேச்சரை, என்னுடைய மாம்சீக காரியத்தை அழிக்கணும், அந்த செய்கைகளை அழிக்கணும். ஆனா நான் பல நாளா பழக்கம் வச்சுட்டேன். இப்போ உதாரணமா பாருங்க, எத்தனை பேர் பொய் சொல்ல மாட்டீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? அட்வைஸ் பண்ண கூட விரும்ப மாட்டீங்க. அட பாருங்க, நீங்க எப்படி பாருங்க போறீங்க. அட விருப்பம் இருந்தாதானே ஒரு காரியம் நடக்கும். விருப்பமே இருந்தா நீங்க புழுகு மணிகளா தான் இருப்பீங்க. சரி, எத்தனை பேர் டீச்சரா ஒர்க் பண்றீங்க? கடந்த 2 பேர். சரி, உங்க ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு லீவ் போட்டா நீங்க என்ன கேட்குறீங்க? ஸ்டூடெண்ட் லீவ் போட்டு வீட்டுக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு வரான், அப்ப என்ன கேட்பீங்க? அவங்ககிட்ட லீவ் லெட்டர் கேட்பீங்க. அவன் லீவ் லெட்டர் என்ன எழுதிருக்கான்? I am suffering from fever for past 2 days, so I am unable to attend to my regular class, so kindly grant me leave for 2 days. இந்த லெட்டரை நீங்க படிக்கும்போது இதே லெட்டர் தான் எழுதுறீங்க. ஆனா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க 2 நாள். இப்பவும் அவங்க என்ன கேட்குறீங்க? அதே லெட்டர் தான். ஆனா அது உண்மையா அவன் கொண்டு வராது போது என்ன சொல்ற, 2 நாள் தலைவலி காய்ச்சல் ஒரு லெட்டர் வாங்கிக்க முடியாதா? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற டீச்சர் என்ன செய்வீங்க? பொய் சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. கேட்ட ஃபார்மாலிட்டிஸ். அப்ப பாருங்க, நம்முடைய மாம்சம் அடிப்படையில நிறைய நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்குன்னா, ஆவிக்கு எதிரான செயல்களை செய்வதற்காகவே நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கணும். பாஸ்டர் சுந்தரம் போல ஏசிய சபையில
பாஸ்டர் சுந்தரமையா இருக்காங்க, இப்போலாம் பாஸ்டர் தாமஸ் ராஜ் இருக்காங்க, பாஸ்டர் ஷியாம் சுந்தரம் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பரிசுத்துவாங்க. கன்னியாகுமரியில் பாஸ்டர் ஜான் ரோஸ் ஐயா அவங்க இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் காஸ்பல் சர்வீஸ் தான். இந்த பெரியவங்ககிட்டலாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். பாஸ்டர் காடாபுர தாமஸ் அவங்ககிட்ட நான் போய் பேசியிருக்கேன், அவங்களோட நடந்திருக்கேன், பழகிருக்கேன். கொஞ்சம் சும்மா ஒரு 1 hour 2 days அவங்ககிட்டலாம் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பாஸ்டர் தாமஸ் ராஜா அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் அவர் அசதியாக நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பயம் இருக்கும். பரிசுத்தவான் சின்ன சின்ன விஷயங்களிலே கூட அவங்க பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. எதுலையுமே குறையில்லாதவர்களாக காணப்பட்டார். ஏன்னா ஒரு பாஸ்டர் ஒரு சமயம் பாஸ்டர் சுந்தரமையாவை பார்க்கறதுக்காக ஒரு ஊழியக்காரர் வந்தார். என்னவோ இந்த பக்கம் வந்திருக்கிறீர் அப்படின்னு பாஸ்டர் சுந்தரம் ஐயா வயசானவர் கேட்டார். ஐயா உங்களை பார்க்கறதுக்காக நான் மெட்ராஸ் வந்தேன்னு சொன்னார். அப்போ என்ன பார்க்கறதுக்காக மெட்ராஸ் வந்தியா, எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். 2 நாளைக்கு முன்னால் வந்தேன் அப்படின்னா. 2 நாளைக்கு முன்னால் வந்தீர், அப்புறம் நேரம் எங்கே போனீர் அப்படின்னா அங்கே மக வீட்டுக்கு போனேன். சரி அப்புறம் என்ன செய்தேன், பேரம்பேத்திகள்லாம் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு, அவங்களெல்லாம் பார்த்தேன். அப்புறம் எங்கே போய் நண்பன் ஒருவன் வீடு இருக்கு அங்கே போனேன். அப்புறம் எங்கே போனேன், நேற்றுக்கு எங்கே போனேன், நேற்றுக்கு அப்படியே மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொல்லியிருந்தா, என் சின்ன மகன் சொல்லி விட்டுருந்தான், அதெல்லாம் அவங்க மாங்கிட்ட சொல்லி எல்லாம் வாங்கினேன். சரி அப்புறம் இன்னைக்கு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவர் சொன்னார், ஏனையா என்ன பார்க்க வேண்டியன்னு போய் சொல்லு, இது வந்து 2 நாள் ஆச்சு, உன் மகளை பார்க்க வந்திருக்கிறீர், உன் மகனுக்கு சாமானம் வாங்க வந்திருக்கிறீர், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வேலை என்ன பார்க்க வந்திருக்கிறீர், ஆனா என்னத்தான் பார்க்க வந்தீர்னு என்ன செய்கிறீர், மெட்ராஸுக்கு வந்தீர்னு பொய் ஏன் சொல்லுகிறீர், உண்மையை சொல்ல வேண்டியதானே. இப்படி அவங்க பார்க்குறோம் எங்களை பார்க்குறோம், அப்படி உங்களையும் பார்த்துட்டு போனானே. அப்போ இந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட பழக்கத்தில் வரக்கூடிய தோஷத்தை கூட அவர்கள் கழித்தவர்களாக. நம்மள பழக்கத்துக்கு அதன் வரக்கூடிய தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா பழக்கத்தில் வரக்கூடிய தோஷங்களுக்கு கூட அவர்கள் விலகினவராக இருப்பார்கள். பரிசுத்தாவியான அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் பண்ணுவாங்க. சரி, இந்த சொல்லிட்டு தான் நேரம் போயிடும். இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லிட்டு கடந்து போறேன். இன்னும் நான் இதை கற்றுக்கொண்டு முடிக்கல, கொஞ்சம் தான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். கற்றுக் கொடுத்து இருந்ததை பரிசுத்தாவியான கற்றுக் கொடுத்து நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். டைம் இருந்தா தொடர்ச்சி நான் வரும் நாட்களில் நான் தியானிக்கலாம். சரி, இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருவோம். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. இதுக்கு ஆங்கில வேதத்துல கிரேக்க பதத்துல ஒரு மொழியாக்கம் லீட் என்றார். லீட் என்றால் வழி நடத்தப்படுதல். ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையை நடத்தி செல்கிறது போல ஒரு தலைவன் தன் பின்னால் வரக்கூடிய கூட்டத்தை வழிநடத்தி செல்கிறது போல பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே வாழ்தல் என்பது அர்த்தம். லீடுன்னு சொன்னா LEAD லீட் அல்லது லெட் LED லெட் என்று சொல்லலாம். இது வந்ததுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்கிற வார்த்தைகள் இவைகள் தான் வந்தது. இந்த கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில் என்னன்னா AGO கோ அப்படின்னு சொல்றோம். கோ AGO கிரேக்க பதத்துல AGO. அது உச்சரிப்பு எனக்கு சரியா தெரியல. ஏகோன்னு சொல்லலாம், எகோன்னு சொல்லலாம். ரைட், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. இந்த லீட் என்ற வார்த்தையுடைய சரியா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபர், நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு நபர் தேவனுக்காக வாழ்கிறாரோ, தேவ காரியங்களை குறித்து பேசுகிறாரோ, அந்த நபர் தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டு தேவ காரியங்களினால் பொதிந்து வைக்கப்பட்டவராய் இருக்கிறாரோ அவரே தேவபுத்திரன் ஆவார். என்னங்க, யார் தேவபுத்திரன்? தேவபுத்திரன் என்பதற்குரிய விளக்கம் என்ன? எந்த ஒரு நபர் தேவனுக்காக வாழ்கிறாரோ, தேவ காரியங்களை குறித்தே பேசுகிறாரோ. இதுல அனைவரும் அடிபட்டுவீங்க. தேவனுக்காக வாழ்கிறார் என்பதில் நிறைய பேர் போயிருக்காங்க. தேவனை குறித்தே பேசுகிறார்கள் அதுல நிறைய அடிபட்டு. ஆக மிச்சமா தான் முட்டை தான். ஆனா உண்மை யார் ஸ்பிரிச்சுவல் மேன், யார் தேவனுடைய மகன்? மதவாதிக்கும் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லி மதச்சாயம் பூசிக்கொண்ட ஒரு நபருக்கும் உண்மையாகவே கிறிஸ்துவனாய் வாழ்கிற நபருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? எந்த ஒரு நபர் தேவனுக்காக வாழ்கிறாரோ, தேவனை குறித்தே பேசுகிறாரோ, அந்த நபர் தேவ ஆவியானவரால்
வழிநடத்தப்பட்டு தேவ காரியங்களிலே பொதிந்து வைக்கப்பட்டவராய் இருக்கிறாரோ அவரே தேவபுத்திரன். அல்லேலூயா. அவர் தன் தகப்பனுக்குள் கலிகொண்டு தகப்பனின் பிரியத்தையே தேடி எந்த காரியத்தையும் செய்வார். யார் தேவனுடைய பிரியத்தை செய்ய முடியும்? யார் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும்? எந்த நபர் தேவனுக்காக வாழ்கிறாரோ, தேவ காரியங்களை குறித்து பேசுகிறாரோ, அந்த நபர் தேவ ஆவியால் வழிநடத்தப்பட்டு தேவ காரியங்களால் பொதிந்து வைக்கப்பட்டவராக இருந்து தன் தகப்பனாகிய தேவனுக்குள் கலிகொண்டு தன் தகப்பனின் பிரியத்தையே தேடி எந்த காரியத்தையும் செய்வார். இவரே தேவபுத்திரன். இதை நீங்க மனசுல பதிச்சிட்டீங்கன்னா போதும், உங்க நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் நீங்க பர்ஃபெக்ஷனா பழுதற்றவர்களாக நீங்கள் வாழ. மறுபடியும் சொல்றேன், எந்த நபர் தேவனுக்காக வாழ்கிறாரோ, தேவனை குறித்தே பேசுகிறாரோ, தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டு தேவ காரியங்களில் பொதிந்து வைக்கப்பட்டவராக இருக்கிறாரோ, அவர் தன் தகப்பனாகிய தேவனுக்குள் களிகூர்ந்து தன் தகப்பனுடைய பிரியத்தையே தேடி வாழ்பவராக இருக்கிறாரோ அவரே தேவபுத்திரன். தேவபுத்திரன் என்பதற்கு உரிய விளக்கம் இதுதான். ஒரு நபர் இவ்வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்களை சுமந்து வெற்றி அடைபவராகும். என்னங்க, இந்த வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில உபத்திரவங்கள் இல்லைன்னு சொல்ற பிரசங்கங்கள் பொய், பாடுகள் இல்லைங்கிற பிரசங்கங்கள் பொய். வசனங்கள் சொல்கிறது நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். என்ன, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது வேற, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது வேற. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? இந்த பூமியிலே நான் தேவனுடைய சித்தத்தின்படி அல்லது தேவனுடைய கட்டளையின்படி அல்லது தேவ பிரியத்தின்படி வாழ்வதற்கு பெயர் தேவராஜ்யத்துக்குள்ள வாழ்தல். பரலோக ராஜ்யத்துக்கு போவதல் என்பது என்ன? அது நான் இந்த சரீரத்தில் மறித்தோ அல்லது இயேசு வரும்போது மறுரூபமாகியோ நான் நித்திய காலமாக தேவன் வாசம் பண்ணும் பரதேசத்தில் போய் வாசம் பண்ணுவதற்கு பெயர் தான் பரலோக பிரவேசம். சோ பரலோக ராஜ்யம் என்பது வேற, தேவனுடைய ராஜ்யம் என்பது வேற. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் எனக்குள்ளே வந்து என்னை ஆளுகை செய்வதற்கு பெயர் தேவனுடைய ராஜ்யம். அப்போ ஒரு நபர் இந்த வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்களை சுமந்து கொண்டு அதில் வெற்றி அடைபவராகவும் தேவனை அறிந்து அவருடைய பலனை பெற்று நித்திய பாதுகாப்பை உடையவராகவும் இந்த தேவபுத்திரன் இருப்பார். ஆமென். எவ்வளவு தேவபுத்திரனாய் வாழ்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் உபத்திரவங்களை சுமந்து கொண்டாலும் அதில் வெற்றி பெறுபவராக இருப்பார். அப்படி வெற்றி பெற்ற அவர் தேவனை அறிந்து அவருடைய பலனை பெற்றுக் கொண்டு நித்திய பாதுகாப்பை உடையவராக அவர் காணப்படுவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, தேவ ஆவியினால் ரட்சிப்பின் வழிகளிலேயும் சத்தியத்திலேயும் வழிநடத்தப்படுவார். என்ன, தேவ ஆவியினால் ரட்சிப்பின் வழிகளிலேயும் சத்தியத்திலேயும் வழிநடத்தார். சொல்றாரு இயேசு கிறிஸ்து, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியினால் ரட்சிப்பின் வழிகளிலேயும் சத்தியத்திலேயும் வழி நடத்தப்படுபவராக இருப்பார். மூன்றாவதாக தேவனோடு நித்தியத்தை கழிக்க பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக வழிநடத்தப்படுபவராகவும் போதிக்கப்படுபவராகவும் இருப்பார். என்ன, என்னுடைய நித்திய வாழ்க்கையை பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு கூட நான் கழிக்கும்படியாக பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக நான் வழிநடத்தப்படுபவனாகவும் பரலோகத்தை குறித்த போதனை பெற்றுக் கொண்டவனாகவும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல மனுஷன் உங்களுக்கு பதிஞ்சுதா? பதியல. மறுபடியும் சொல்றேன், தேவபுத்திரன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஒரு நபரை வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்களை சுமந்து வெற்றி அடைபவராகவும் தேவனை அறிந்து அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு நித்திய பாதுகாப்பை உடையவராக இருப்பார். யாரு? தேவபுத்திரன். இரண்டாவது தேவபுத்திரன் தேவ ஆவியினால் ரட்சிப்பின் வழிகளிலேயும் சத்தியத்திலேயும் போதிக்கப்பட்டவராக வழிநடத்தப்படுபவராக இருப்பார். மூன்றாவது, தேவனோடு நான் நித்தியத்தை கழிப்பதற்கு தகுதியுள்ள ஒரு நபராக நான் மாற்றப்படுவதற்காக பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக வழிநடத்தப்படுபவராகவும் போதிக்கப்பட்டவராகவும் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துவார். அவர்தான்
தேவபுத்திரன். அல்லேலூயா. தேவபுத்திரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவு இதுதான். சோ இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா நம்ம ஹீரோ மாதிரி சில பிசாசை துரத்துறதுக்கும் சில ப்ராஃபஸி சொல்லி நம்ம பெரிய தீர்க்கதரிசி புகழ் மாலையை போடுவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு அருளப்படவில்லை. வரங்கள் என்பது அது சும்மா ஒரு அலங்காரம், அவ்வளவுதான். ஆனா அங்க ஒரு ஃபார்ம் இல்லாம ஒரு அலங்காரம் கிடைக்காது இல்லையா? ஒரு உருவம் இல்லாம அலங்காரம் இருக்காது. அந்த உருவம் என்னன்னா இந்த கான்செப்ட், வரத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரை தகுதிப்படுத்துவதற்கு அவர் வழிநடத்துகிற ஒரு தேவபுத்திரனாக நான் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல வாசிக்கும் போது இங்கே பலமாக வாசிக்கிறோம். தயவு செய்து வேகமாக எடுத்து வாசிங்க. துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தார். நல்லா கவனிங்க. துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இங்க ஒரு திருத்தம் இருக்கிறது. இங்கே ப்ளூரல்ல சொல்லிருக்காங்க. பன்மையில போதகர்கள் அப்படின்னு பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல வேதாந்தத்துல வாசிக்கும் போது டீச்சர்ஸ் வராம டீச்சர் அப்படின்னு வருது. போதகர் என்ன சொல்லப்படுது? டீச்சர், போதகர். ஏன்னா இயேசுவே நமக்கு போதகரா இருக்கிறார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு போதகரா இருக்கார். சரியா? சோ டீச்சர் போதகர்னு சொன்னா அப்புறம் சபை விட்டு சபை நிறைய பாஸ்டர்கிட்ட போயிட்டே இருப்பான். அதல்ல, ஆண்டவர் டிசிப்ளின் ஆர்டர் வச்சிருக்கார். என்ன சொல்லுங்க? டீச்சர். Yet your teacher will not hide himself anymore, but your eyes shall see your teacher. அப்படின்னு ஆங்கிலத்துல வாசிக்கிறோம். சோ அங்க எங்கேயும் ப்ளூரல்ல சொல்லல, பன்மை முகத்துல சொல்லவே, எல்லாம் சிங்கிள் ஃபார்ம்ல டீச்சர் அப்படிங்கிற பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது சொல்ற, whether you turn to the right or to the left, your ears will be hear a voice behind you saying, this is the way, walk in it. நீ வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழியிலே இதிலே நடவுங்கள் என்கிற சொல்கிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். உன் கண்கள், அதை சொல்லுகிறவர் யார் என்று உன் கண்கள் உன் போதனை காணும். இப்ப நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது. மறுபடி சொல்லுங்க. கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது. மறுபடி சொல்லுங்க. கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு? உன் போதகர்களை உன் கண்கள் காணும். மறுபடி சொல்லுங்க. உன் போதகர்களை உன் கண்கள் காணும். அப்ப நல்லா செய்யணும். போதகரை பார்க்கணும், சத்தத்தை கேட்கணும். தேவ வசனத்தை பொறுத்து உங்களுடைய வழிநடத்துவதை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றும். அப்போ தேவனுடைய வசனத்தை போதிக்கிற போதகரான விசுவாசியை பார்க்க சொல்றாங்க. போதகர் என்ன செய்யும்? அதனாலதான் தீமோத்தேயுல அவர் எழுதும் போது ஒரு போதகன் எப்படி இளமை சொல்ல போதகன் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பெருமானூருங்கிற இடத்துல நான் வானொலி பேச போது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல பேச, நானும் என் கூட இன்னொருத்தர் ஊழியத்துல எங்க அம்மா மூலியமா என்னோட வயது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டோட இருந்தார். அவங்க வீட்டோட தொடுத்தார், எங்க வீட்டோட இருந்தார். நாங்கள் இருவரும் அந்த இடத்துக்கு போகிறோம். அவருடைய உறவினருடைய சபை. அவர் நல்ல பல பொருளை போடுவார், டிஜிஎஸ் மாதிரிலாம் போடுவார். ஆகவே அவர் என்ன பண்ணுறார், எனக்கு பிரசங்க வாய்ப்பு. கோத்தகிரியிலிருந்து ஒரு பெரிய போதகர் ஒருவர் வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா லோக பெரிய தலை இருக்கும், அவருக்கு குட்டையாக தான் இருப்பார். ஆனால் பைபிள் மூடி வச்சுட்டே வசனத்தையும் சொல்லுவார், அந்த நம்பரையும் சொல்லுவார், வசனத்தையும் சொல்லுவார். என்னை ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. நான் எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து அவர் எந்திரிச்சு சொன்னேன், தீமோத்தேயுவின் நிருபத்தை எடுத்து உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இப்படி செய்தால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவரையும் ரட்சித்துக் கொள்வார் என்று அவர் இந்த பிரசங்கத்தை எடுத்தார். உடனே என் பக்கத்தில் இருந்த ஒரு என்னுடைய நண்பர் ஊழியர் செய்கிறார் இல்லையா, என்னை தொடையில அப்படியே சொல்லிட்டு சொன்னார், இனி பிரசங்கம் விசுவாசிகளுக்கு இல்லடா, நம்ம 2 பேத்துக்கு தான் வைக்கிறார், நீ பாரு பொறாமையில பிரசங்கம் பண்றது பாரு அப்படின்னு அவர் சொல்றார். நானும் பிரசங்கத்தை பயபக்தியோடு இன்னைக்கு ஆவியாளர் என்ன சொல்றாரு கேட்போம். ஏன்னா எனக்கும் வேத வசனங்களை நல்லா தான் தெரியும், பைபிள் நல்லா படிச்சிருக்கோம். ஆனாலும்
மூத்தவர் பேசுறாரு, என்ன பேசுறார் அப்படின்னு ஆர்வமா உட்காந்து. அப்போ அவர் இதுதான் பேசுறார். உண்மையாவே எங்க 2 பேருக்கு தான் ஒரு பிரச்சனை. அன்னைக்கு ஆவியானவர் என்ன கொண்டு விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ண. இப்ப அந்த மூத்த போதகர் எழுதி நின்று ஆவியானவர் போய் எங்க 2 பேருக்கு பிரசங்கம் பண்றார். அப்ப நான் திருச்சிக்கு ஊழியத்துக்கு வரல, ஏன்னா ஆண்டவரை வேற இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரு. அப்ப நான் பாஸ்டிங் டேஸ்ல இருக்கேன். அந்த நேரத்துல தான் இந்த சிச்சுவேஷன்ல இந்த காரியம் நடக்குது. அப்போ ஃபுல் மெசேஜும் எங்களுக்கே பண்ணார். முழு பிரசங்கம் 1 hour பேசினார். 1 hour எங்களுக்கே பிரசங்கம் வச்சார். இவருடைய பக்கத்துல இருக்கிற என் நண்பர், அவருடைய முகமெல்லாம் எள்ளு கொள்ளு பிடிக்க, முகமெல்லாம் செவந்து எரிச்சல் அடைந்து கூடு கூட அவருக்கு பதில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நான் அமைதியே கேட்டுட்டே இருக்கேன். கேட்டு நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல படுத்திருக்கோம். அப்புறம் ரூம்ல வந்து சொல்றாரு, ராத்திரியில இந்த ஆள் புரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தாரு, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, வேதத்தை திறக்கவே இல்லை, பைபிள் படிக்கவே இல்லை, வசனத்தை தியானிக்கவே இல்லை, திங்குறாரு தூங்குறாரு, திங்குறாரு தூங்குறாரு. இவருக்கு என்ன பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு யோக்கியது இருக்கு? நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், எப்படியெல்லாம் பைபிள் படிக்கிறேன், இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன பிரசங்கம் பண்ற? நான் சொன்னேன், அப்படி சொல்லாதடா, ஆவியார நம்ம எல்லாம் ஊழியர்கள் நம்ம வானவங்களுக்காக பேசினா இல்லையா, ஆகவே நீ ஏன் கோவிச்சுக்கிற, சாந்தமா கேட்க வேண்டியது தானே அப்படின்னா. சும்மா இழிச்சு வாயினா இருக்காரு. இப்படித்தாண்டா இவங்க எல்லாம் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு நம்ம முன்னேற விடாம தடுக்கிறாங்க. பொறாம எங்க நல்லா நீ பிரசங்கம் வச்சு இல்ல, ஜனங்களாம் ரொம்ப நல்லா கேட்டாங்களா, அதனால பொறாம வந்துருச்சு. அதனால நம்மள மதிப்பு கெடுக்கணும்ல, அதுக்கு தானே நம்மளை தாக்கி பேசினாரு அப்படின்னா. நான் சொன்னேன், இப்படிலாம் பேசாத, பரவாயில்ல, அவர் தாக்குனாலும் சரி இல்ல தாக்கு நமக்குள்ள ஏற்பட்டாலும் சரி, நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆண்டவர் பேசினான்னு எடுத்து நீ பேசாம இருடா என்று சொன்னேன். நீங்க வேற அப்படி இருந்துட்டு போ, என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு 33-34 ஆண்டுகள் ஆகிடுச்சு இல்லையா முடியுது. இன்னைக்கு நான் ஆண்டுடைய கிருபையினால இந்த திருச்சி கூடத்துக்கு வந்து இந்த ஊழியத்துல இன்னைக்கு இந்த காரியத்தை சொல்லிருக்கேன். அவரு லவ் பண்ணாரு, ஒரு பொண்ணை ஊழியத்தை விட்டுட்டாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஊழியக்காரனுடைய பிள்ளைய கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு. இப்போ இன்னொரு பொண்டாட்டியோட இன்னொரு குழந்தையோட ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஏதோ ஒரு வாழ்க்கையை அங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வாழ்ந்து கொண்டு தப்பா வசங்களை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து. ஆண்டவர் நமக்கு சும்மா எந்த ஒரு காரியத்தையும் பேச. அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். போதகருடைய ஒரு காரணம். போதகருடைய நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அவர் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், அவர் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம். நான் என்ன விசுவாசிக்கிறேன், பைபிளையே மூடி வச்சுட்டு அவர் அத்தனை வசனம் சொல்றாரு, என்னால சொல்ல முடியாது. அப்ப நான் ஒழுங்கா படிக்கிறேன்னு அர்த்தம். அவர் நல்லா படிச்சுட்டார், அவர் படிச்சு முடிச்சுட்டாரு. 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிட்டு நல்லா 480 மார்க் வாங்குறவங்க 10ஆம் வகுப்பு கணக்கு எடுத்து அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஹெட்மிஸ்டர் இருக்கு சொல்லணும், பையன் 10ஆம் வகுப்புல மார்க் வாங்கிட்டான், 497 மார்க்கா 497 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான். இப்போ +1 படிச்சுட்டு இருக்கான். 10ஆம் வகுப்பு கணக்குலாம் ஏன்னா நீங்க படிக்காம இருக்குன்னு கேட்பீங்கன்னா புத்தகத்தை திறக்க மாட்டான், ஏன்னா அவன் பாஸ் பண்ணிட்டான். ஆனா 10ஆம் வகுப்பு படிக்கிறான் இன்னொருத்தன். இப்ப அவனை பார்த்து என்ன செய்யணும், இப்ப அவன் என்ன +2 முடிச்சு காலேஜ் போறான். இப்ப இவன் சொல்றான், அண்ணன் +1 புக்கே படிக்க மாட்டேங்கிறான், ஏன் +1 புக்கை படிக்க சொல்றேன் இவன் கேட்கிறான். இதே மாதிரிதான் அவன் அந்த பாஸ்டர் கேட்கறதுக்கு ஒரே காரியம். அவர் படிச்சு முடிச்சுட்டாரு, ஓய்வு எடுக்கிறார், உழைச்சிட்டாரு, ஓய்வு எடுக்கிறார், ஜோம் பண்ணிருக்காரு. அப்படி ஆவி எப்பொழுதும் விழிப்பா இருக்கு. அவங்களாம் தாண்டி போனவங்க. அவங்க திரும்பி வந்துட்டு எனக்கு ஷோ காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்பதான் வளர்றவன், நான் நிறைய கற்றுக்கொள்ளும். அவர் எனக்கு மாஸ்டரா இருக்கிறாரு, நான் லேர்னரா இருக்கேன். கணக்கு பாடத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா படிக்கிற மாணவன் நான் கவனமா கேட்டு நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். எந்த குருவும் பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை, அவர் பயிற்றுவிக்கிறவர். ஆனா மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொள்கிற ஆவி நமக்கு இல்லாவிட்டால் நாம் கெட்டுப்போம். சோ போதகர்களை உங்க கண் காணணும், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை உங்க கண்ணு காணணும். ஆவியானவர் சொல்றது என்னங்க,
சத்தியத்தை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எதிர்த்து தான் நிற்பாங்க, சண்டைக்கு வருவாங்க, சபை விட்டு ஓடுவாங்க. ஆனா அதுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது, அதுக்காக என்னுடைய பாதையை நான் மாற்றக்கூடாது. தேவன் என்ன முதல்ல கல்யாணம் பண்ணி எங்க பாஸ்டர் அனுப்பிச்சு விட்டார் ஆதிவாசிங்க மத்தியில். என்னுடைய நாலேஜுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா என் போதலுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல நான் பணியாற்றினேன். ஆனால் ஆவியாளர் அந்த இடத்த விட்டு என்னை மாற்றினேன். வேற இடத்துக்கு கொண்டு போற நீ தயாரா? நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, சர்ச்செல்லாம் கட்டி டெடிகேஷன்லாம் பண்ணி கன்வென்ஷன் எல்லாம் போட்டு அந்த ஜனங்களுக்கு எல்லாம் பண்ணி 2 கிராமத்தில் ஊழியர்களை ஸ்தாபிச்சு ஊழியக்காரனும் உருவாக்கி போய் பைபிள் காலேஜ் போயிட்டாரு ஊழியக்காரனும் விசுவாசி. இப்போ என்ன போய் மாற சொன்ன இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய? ஆண்டு தெளிவா சொன்னார், போ, நான் வேற ஒரு இடத்துக்கு நீ அனுப்பணும். ஆயத்தப்படுகின்ற ஆயத்தம், அவ்வளவுதான். உன்னுடைய பயிற்சிக்கு காலம் முடிச்சு வேற இடத்துல நான் பயன்படுத்த வேண்டிய காலம் இருக்கிறது, போ என்று. அப்பதான் திருச்சிக்கு நேராக என்னை வழி நடத்தினேன். எதுக்கு நான் இதை நான் சொல்ல வரேன் என்றால், வழி இதுவே என்று ஆண்டவர் சொல்லும் போது என் காதுகள் கேட்கவே. 2 கான்டாக்ட் இருக்கணும், ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கணும், என்னுடைய மனசுக்குள்ள ஒரு கான்டாக்ட். ஸோ மை பிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் மை ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட், இது ரெண்டுமே என்ன செய்யணும்னா ஒன்றாக பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் பண்ணதா, தொடர்புடையதாக இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். எனக்கு பிசிக்கல் கான்டாக்ட் வேற பக்கமும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் வேற பக்கமும் இருக்குமானால் என் வாழ்க்கை இரட்டை நிலையில் தான் மாறும். அங்கே மாய்மானம் என்கின்ற ஒன்று பிறக்கும். சர்ச்சுக்கு வந்தா ஒரு மாதிரி, வீட்டுக்கு போனா ஒரு மாதிரி என்கிற வாழ்க்கை வருவதற்கு காரணம் என்ன? இரட்டை வாழ்க்கை. சோ இந்த இரட்டை வாழ்க்கை முறையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமானால் பிசிக்கலி அண்ட் மென்டலி, தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி நான் ட்வின் சைடும் ஆண்டவரோடு கூட நான் இணைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் இங்கே அழகாக சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு டீச்சரா இருக்கிறார். இப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்க போகும்போது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், அதாவது சொல்கிறார் 13ஆம் வசனத்துல, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் என்ன செய்யப்பட்டேன்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு வாக்குத்தத்தம், அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 2வது வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் தருவேன் என்பது. நீங்க வீடு குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார், பிள்ளையை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணாருங்கிறதெல்லாம் அது பிசிக்கல். ஸோ அதில் ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்காரு. சரியா? நீங்க வாக்குத்தத்தங்களெல்லாம் செலக்ட் பண்ணி புஸ்தகம் போடுறது ஒரு பெரிய பிசினஸ். முட்டாள்கள் அந்த வாக்குத்தத்த புஸ்தகத்தை வாங்கி படித்துக் கொண்டிருப்பார். அதே மாதிரி 1000 தோத்திர பலி, 10,000 தோத்திர பலி எல்லாம் ஒரு பெரிய பிசினஸ். தேவ பக்தியை ஆதாய தொழில். எப்படியெல்லாம் வசனத்தை காசாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ உலகத்துல நிறைய வித்தைகள் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டு, ஒளிநாடாக்கள். நல்ல கவனிங்க, காசு ஆண்டவர் இலவசமா கொடுத்திருக்கிறார். ஏன் பைபிள் தோத்திரம்லாம் வராது அவங்க? ஏன் நீங்க பைபிளை ஆராய்ச்சி பண்ணி தோத்திரம்னா, ஒருத்தர் 1000 தோத்திர பலி போட்டாரு, அதை பத்தி என்ன சொன்னாங்கன்னா அச்சடிக்கிற இடத்துல அப்புறம் ஏமாத்தி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 10,000 தோத்திர பலி போட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் முழு வேதாந்தத்தையே தோத்திர பலியே கொண்டு போயிட்டாரு. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், வெறும் தோத்திரம் மட்டும் சொல்லிட்டா போதுமான்னு கேட்குறேன். இப்போ ஒரு முதலாளி இருக்கிறார், மேனேஜர் ஒருவர் இருக்கிறார். அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு ஒரு வேலைக்காரன், ஐயா என்ன வேலையில் வச்சுங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா செஞ்சு உங்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கு, பரதாவை போட்டு வேலைக்கு சேர்த்துட்டேன். வேலைக்கு சேர்த்துனா அடுத்த நாள் வராது. வேலைக்கு சேர்த்துன பற்றி முதலாளி பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு சேர்ந்து அடுத்த நாள் காஃபி கொண்டு வர சொல்லிட்டாரு. தம்பி, சின்ன தம்பி கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயா அதை கூப்பிட்டு அதை வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு காஃபி கொண்டு வரையாங்க. ஐயா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்க எவ்வளோ நல்ல ஒரு, உங்களை மாதிரி ஒரு மனுஷனை வாழ்க்கையில பார்க்கவே இல்லை, நீங்க உயர்ந்த முறை. சரி 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 சரி, ஒரு கப் காஃபி எடுத்துட்டோம், இருக்கட்டும் ஐயா, உங்களை மாதிரி ஒரு மனுஷனை கண்ணில் பார்க்கறதே ஒரு பாக்கியம் ஐயா. இப்படி ஒரு அதிசயமான பிறவை நான் பார்த்ததே இல்லை. நீங்க நல்லவர், வல்லவர், போதுமான. நீங்க யெகோவா சமா, யெகோவா இரு, யெகோவா சாலோ, சமாதானம் இருந்து நான் சொல்றேன், சரிப்பா எனக்கு பசிக்குது, ஒரு கப் காப்பி வாங்கி இருக்கட்டும் ஐயா. காப்பியாவது இன்னும் ஐயா பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போட்டு,
உங்க பிரசனத்துல உங்க கண்ணு முன்னாடி நின்று கொண்டே இருக்கிறா போல இருக்கு. ஓ ஹalleluya. ஓடி கப 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 கப. ஓ அவர் சொல்ல, டேய் காப்பி எடுத்துட்டு வர. இருக்கட்டும், இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு உங்க முன்னாடி நிக்கிறதே எனக்கு எவ்வளவு பரவசம். நான் தெருவில் இருந்து, சேர்ந்து இருந்தேன், குப்பையில இருந்து, சத்தத்துல இருந்து, ரோட்ல இருந்து, சாக்கடையில இருந்து, இன்னைக்கு இது இயேசு உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது, உங்க பிரசன்னத்துக்கு முன்னாடி நிக்கிறது. ஓ ஹalleluya. தேவ பிரசன்னமே இறங்கிய. இந்த மாதிரி என்ன செய்யும்? நானும் என்ன செய்ய? யூஸ்லெஸ் பண்ண கிடப் வேற ஆராதனை மட்டும் ஆண்டவரை பிரியப்படுத்துனீங்க நினைச்சீங்க? அவருடைய விருப்பத்தை, அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரு அந்த நோக்கத்தை செய்யாம வேற ஆராதனை பண்ணிட்டா நான் பார்க்க போயிருந்தா ஆண்டவர் என் மேல பிரியமா இருந்தவரா? இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாக நாம் திசை திருப்பப்பட்டவர்களாக நாம் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உலக பிரகாரமான செழிப்புக்கு நேராக சொல்லி போன ரெண்டே வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் தருவார், நித்திய ஜீவனை தருவார். எனக்கு கிடைக்காததான் என்னுடைய டெஸ்டினேஷன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிட்டார், இன்னும் நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கல. என்னுடைய ஒரே நோக்கம், என்னுடைய லக்கு என்னன்னா நான் பரம் செல்ல வேண்டும். அதைத்தான் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டேன், எப்படியாவது மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைந்து எதற்காக பிடிக்கப்படணும் அதை நான் பிடித்துக் கொள்ளணும். அதுதான் வாக்குத்தத்தம். இதை தவிர வேற சிந்தியா இருந்தால் அதையும் தேவன் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சோ எது முதல் தெரிவிக்கிறோம் அது முதல் ஒரே ஒழுங்காய் நடாய் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு நான் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 14 வசனத்துல அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுத்தத்தின் அச்சாரம். அச்சாரம் என்னன்னா, எப்படி ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்றாங்களோ அது போல நிச்சயம், நான் பரலோகம் தான் போவேன், அதுக்காகத்தான் நான் வாழணும், அதுக்காகத்தான் வாழ்றேன், அதுக்காகத்தான் வாழ்வேன், அதுதான் அச்சாரம். ரைட். யாருக்கு இப்ப அவர் டீச் பண்றார்? அதான் கேள்வி. யாருக்கு அறிவை போதிப்பார்? இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிக்கும். இவ்வளவு நேரம் ஒரு விளக்கம் தான் சொன்னேன். இப்பதான் பிரசங்கம். யாருக்கு அறிவை போதிப்பார்? பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? அறிவை போதித்தல், உபதேசத்தை உணர்த்துதல். பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும். வசனம் தப்பா வாசிப்பார். முளை மறக்க பண்ணப்பட்டவர்கள், மறக்க பண்ணப்பட்டவர்கள், அதாவது பலவந்தப்படுத்தப்பட்டிருக்காங்க. முளை மறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பழக்கி வைக்கப்பட்டவர்கள். அப்ப யாருக்கு அறிவை போதிப்பார்? ரெண்டு விதத்துல நம்ம வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, சத்தியத்தை அறியும் அறிவை அடையணும், லேர்னிங். இரண்டாவது அவர் சொல்றாரு, உபதேசத்தை உணர வேண்டும். உபதேசத்தை உணர்ந்தல் என்றால் என்ன? தீ வந்து சுடும் என்பது அறிவு. தீயில சுடப்பட்டவன் அந்த வாளியை உணர்வது என்பது உணர்வு, எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வேத வசனத்தை நான் கற்றுக்கொள்ளவும் செய்யணும், அதையே கை கொள்ளவும் செய்யணும். லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை அடைய வேண்டும், அடுத்ததாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். MBBS 5 வருஷம் முடிச்சோன்னே அடுத்தது பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. வக்கீல் கிட்ட படிச்சவங்க பிராக்டிஸ் பண்றேன், சீனியர் வக்கீல் கிட்ட சொல்லுவாங்க. அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க, தியரிய படிச்சுட்டாங்க, இப்ப பிராக்டிகலா பிராக்டிஸ் பண்றாங்க. கற்றுக்கொண்டதை அனுபவத்திலே அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே அந்த அனுபவத்திலே அவங்க முன்னேற்றம் அடைவதற்காக, ஏறி வருவதற்காக அதை அனுபவ ரீதியாக கை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம், வேதத்தை கை கொள்ள வேண்டியதும் அவசியம். அப்ப யாருக்கு அவர் அறிவை போதிப்பார்? யாருக்கு அவர்
உபதேசத்தை உணர்த்துவார். உபதேசம் என்பது நாம் கைக்கொள்வதற்காக, சத்தியம் என்பது நாம் கற்றுக்கொள்வதற்காக. சத்தியத்தை, அதாவது எப்படி கிறிஸ்துவம் அப்படிங்கிறது அது சத்தியம். ஆனா எவன் கிறிஸ்துவன் அப்படிங்கிறது உபதேசம். அப்ப நான் கிறிஸ்துவத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறியும் அறிவு, நான் கிறிஸ்துவனாய் வாழ்தல் என்பது உபதேசத்தை உணர்கிற ஒரு அனுபவம். இது ரெண்டும் இருந்தாலும் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பூரணப்படும். எத்தனை பேருக்கு தூக்கம் வரும்? ஒரு எமோஷன் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு சந்தோஷமா சத்துருவை காத்துறவனுக்கு பார்க்கக்கூடிய அற்புதம். இன்றைக்கு உள்ள புள்ளி சுனியங்கள் எடுபடாது. இதெல்லாம் சொன்னா கபர 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 இந்த மாய்மாலமான அந்நிய பாசம் மாய் சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வேஷம் எல்லாம் வேண்டவே வேணும். நம்முடைய ஆவி நமக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. பாவம் செய்யறதுக்கு நம்ம விலகி ஓடக்கூடிய அந்த ஒரு தன்மையை விட்டுப்பட்டு சும்மா அந்த நடிப்பு கிடிப்புலாம் வச்சுக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படிலாம் பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? ஞானசானம் எடுக்கும்போது அவர் மேல புறாவை கூட இருந்தார். இப்ப அந்த இடத்துக்கு வந்து கற்பனை பண்ணி பாருங்க. யோவான் சனகரம் தளத்துல முக்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அப்படின்னாரா? பைபிள்ல போட்டிருக்காரு. என்ன பண்ணிருப்பார் நீங்க நினைச்சிருங்க. அவரை குறித்து வேற ஏசாயா என்ன சொல்றான்? வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்றான். அவர் தம்முடைய சத்தத்தை தெருக்களிலே கேட்க பண்ண மாட்டார், கூக்குரல மாட்டாங்க. அப்படின்னா ஒரு ஜென்டில் நேச்சரா நம்ம அவரை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த புறாவை போலவே கோபம் கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே அமைதி. அந்த நாமளே என்ன சும்மா அப்படியே ஒரு நிழல் வந்து நம்ம தொடர்ச்சி போனோம்னா கூத்தாடுறது, கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது. சில பேர் எக்ஸசைஸ் பிடி மாஸ்டர் இல்லை யங்ஸ்டர்ஸ் பண்ணுறான், கால் ஆட்டுறது, டான்ஸ் போடுறது, என்னென்னமோ பண்றான். நான் சொல்றேன், உங்களுடைய உள்ளான மனுஷன்ல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம பிசிக்கலா என்ன பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. உலகத்தானுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் தெரியுமா? அவன் பாவத்தில் வாழ்வான், நான் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். அல்லேலூயா. ரெண்டுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. சரி, கம் டு தி பாயிண்ட். முளை மறக்க பண்ணப்பட்டவர்கள், பால் மறந்தவர்கள், முளை மறக்க பண்ணப்பட்டவர்கள், இவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அறிவை போதிக்கிறார், உபதேசத்தை உணர்த்துகிறார். 1 13 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. 1 13 11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில 2 இடத்தை சொல்றார். ஒன்று என்னுடைய குழந்தை பருவம், இன்னொன்று புருஷனா இருக்கிற பருவம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடும் கோபம் கொண்டா அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னா குழந்தை பருவம். அதுக்கப்புறம் அதே துரத்தி விட்டு மார்க்க திரும்ப கூட்டிட்டு வா, எனக்கு பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்றார். அது என்ன பருவம்னா புருஷ பருவம். இப்ப அவர் குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சாரா? குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு விளக்கத்தை நான் பின்னால் மறுபடியும் நான் உங்களோட பேசுறேன். ரைட்டா? இப்போ ஒரு குழந்தையை போல பிஹேவ் பண்றது, ஒரு மெச்சூரிட்டியான வளர்ந்த ஒரு புருஷனை போல பிஹேவ் பண்றது, 2 விஷயங்கள் இருக்கிறது. ரைட்? இப்ப இந்த குழந்தையை பத்தி பார்க்கணும். சங்கீதம் 131 1-2. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. அதுக்கு முன்னாடி சொல்றான், என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். இப்ப ஆத்துமாவை அடக்கி அமைதியா உட்காரணும். அது கீழ்ப்படிய வைக்கணும். ஆத்மாவை அடக்கி என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வைக்கணும். அப்ப அவர் 1 வசனத்துல என்ன சொல்றாரு? குழந்தையின் அனுபவத்தை அவர் சொல்றாரு. என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. குழந்தைக்கு என்ன இருக்குங்கிறீங்க? இருமாப்பு குழந்தைக்கு இருக்குமா? இருக்காது. எத்தனை பேர் குழந்தைக்கு இருமாப்பு இருக்குங்கிறீங்க? எத்தனை பேர் இருக்காது? இருக்குன்னு சொல்றவங்க கடமை வச்சுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்ற இல்ல இருக்கிறாங்க சொல்றவங்க கடமை வைக்குங்க பார்க்கலாம். இந்த 2 கட்டாளங்களை வைக்கணும். எதுக்குமே சிக்கல்ல மாட்டக்கூடாது. குழந்தைக்கு இருமாப்பு இருக்கும்.
நான் சொன்னேன் எங்க அப்பா வாங்கி தரணும். ஏசி போடுனா போடு, சாக்லேட் வாங்குனா வாங்கு, அதான் இருமா. எங்க அப்பாட்ட சொன்னா உடனே வாங்கி கொடுத்துற தெரியுமா? இதெல்லாம் யாரு சொல்லுதா இல்லையா? குழந்தை சொல்லுதா இல்லையா? இல்ல குழந்தை சொல்லுது எங்க அப்பாவுக்கு ரொம்ப செலவு பாவம், அவர் சாக்லேட்லாம் வாங்குவாங்க, இதுக்குப்பா மீனாட்சி உபயோகமா இருக்கும், நீங்க ஒரு சட்டை எடுத்துக்கீங்க கிறிஸ்துமஸ். குழந்தை சொல்லுதா? சொல்லலாம். குழந்தைக்கு என்ன இருக்கும்? சிறுபிள்ளையை போல காண்பது ஒரு பக்கம் இருக்கும், அது ஒரு கைண்டு. ஆனா குழந்தைக்கு இயல்பாக என்ன இருக்கும்? அது சௌரியமா அந்த பாட்டுக்கு ஜட்டி போடாம சௌரியமா அந்த பாட்டுக்கு போகும். அவங்க அப்பாவுடைய பேண்ட் கரெக்டா இழுத்துட்டு போகும். அப்பா டிஎஸ்பி யாரா இருந்தா எனக்கு என்ன, அப்பாவுடைய டிஎஸ்பி பேண்ட் என்ன செய்யும்? இழுத்துட்டு போகும். எல்லாரும் வீட்டுல எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா அந்த அப்பா யாருக்கு பயப்படணும்? சுற்றுவை இல்லடா அப்படின்னா அவங்க அப்பா அவர் டிஎஸ்பியா இருப்பார். ஆனா அந்த குழந்தைக்கு முன்னாடி கையை தூக்கி என்ன செய்வார்? இப்போ அந்த குழந்தைக்கு சொல்ல பாத்தியா உன்னையே சுட்டுட்டு அவங்க அப்பா கீழே விழுவீங்க போய் விழுடா கீழே விழுந்துட்டு போய் காணத்துக்கு வச்சுட்டு கொண்டுட்டேன், திருடனை பிடிச்சிட்டேன். டிஎஸ்பி பார்த்து பப்ளிக் திருடன் சொன்னா சும்மா அவன் கைகால் நல்லா இருக்குமா? ஆனா இந்த குழந்தை என்ன செய்யும்? 7 வயசு எங்க அப்பாவை சுட்டுட்டேன்னு சொல்றோம். தீவிரவாதி கூட சொல்ல முடியாது. ஆனா குழந்தை செய்யும் இருமாப்பு. இவர் சொல்றாரு என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு? என் கண்கள் மேட்டுமே விளைகளும் அல்ல. கண்கள் மேட்டுமே உள்ளதல்ல. ஏ தங்கம் இங்க பாரு என்ன சொல்லுதா? கண்கள் என்ன செய்யும்? மேட்டுமைக்கும். பாரு இவனுக்கு எவ்வளவு ஒரு பெருமைய. குழந்தைக்கு என்ன இருக்கும்? கூப்பிட்டா தங்கள் சாப்பிடுங்கடி. கண்கள் மேட்டுமை. அப்ப இருமாப்பு மேட்டுமை. இதனாலதான் எழுத போட்டு சாட்சி சில பேர் இருப்பாங்க ஈகோ பிடிச்ச பேரண்ட்ஸ். இன்னும் இப்பவே இந்த வயசுலயே அப்படின்னு அடி பொத்தோடு அடிப்பாங்க. மேட்டுமை. அடுத்தது பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது. மனசட்டியை தூக்கி வச்சு நான் தான் எனக்கு பிரியாணி செய்வேன்னு போய் நிற்கும். 3 வயசு கூட ஆயிருக்கு. பெட்ஷீட் தூக்கிட்டு போய் நான் துணி துவைக்கிறேன் நிற்கும். காசிக்குள்ள போய் நான் தான் கார் ஓட்டுவேன்னு போயிருக்காங்க. பெரிய காரியங்களில் மிஞ்சின கர்மத்திலே தான் செய்யும். கேட்டா சொல்ல நீ மட்டும் செய்யற நான் செய்யக்கூடாதா? சொல்லுதா? நீ மட்டும் ஓட்டுற நான் ஓட்டக்கூடாதா? பெரிய காரியங்களிலையும் மிஞ்சின கர்மங்களிலும் அது என்ன செய்யும்? தலையிடும். எது? பால் மறக்காத குழந்தை. இப்போ என்ன செய்யறாங்க? அந்த தாய் என்ன செய்வாரா? 5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க அந்த நாட்கள். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதுதான் சூட்டபிளான ஆகாரம். குழந்தை அடுத்து சாதாரண உணவு சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துடும். அந்த காலங்களில் உயிர் வாழ்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த உடம்புலாம் நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கொடுத்து பார்த்து செரிமானம் ஆகுதா, குழந்தை ஸ்டேபிள் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அந்த குழந்தை பால் இல்லாமே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் குழந்தைக்கு பாலை மறக்கடிப்பாங்க. அப்போ குழந்தைக்கு பாலை மறக்கடிக்கும் போது அவ்வளோ நாளாக கொஞ்சி குழந்தைக்கு பால் கொடுத்த தாயே இப்போ குழந்தையை விட்டு தன்னை விலக்கி வைப்பாள், தன்னை மறைத்து கொள்வாள். அந்த பால் கொடுக்குற நேரத்தில் ஒளிஞ்சுக்குவா. அப்பா தூக்கி வச்சுட்டு வா கடைக்கு போனா அங்க போனா மம்மி மம்மிங்க மம்மி அப்படிங்க. அம்மா அங்க போயிட்டாளா? இதை பார்த்து போய் அவங்க அம்மா கொஞ்சம் கொடுப்பாங்க. அங்க போய் டாட்டா போட்டு கடைக்கு போயிட்டு வாங்க, சவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பாலை மறக்கடிக்கிறதுக்கு தாய் தன்னை என்ன செய்வானா மறைத்து கொள்ளும். குழந்தைகிட்ட சுடுன்னு விடுவா, கொஞ்சம் விட மாட்டான். ஒரு 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 டெம்பரவரியான ஒரு இடைவெளியை தனக்கும் குழந்தைக்கு நடுவில் அவள் ஏற்படுத்துவாள். இந்த நேரத்தில் தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஐயோ உடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டு விட்டுச்சு ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டீரா. அப்புறம் அவர் சொல்றாரு, என்னை கற்றுக் கொடுப்பதற்காக, என்னை ஒரு முதிர்ச்சியுள்ள மனுஷனாக மாற்றுவதற்காக இந்த 6 தானிலாரோ பாட்டை நான் பாடிட்டு என் மன விருப்பத்தின்படி எல்லாம் வாழ விடாம இனி அவருடைய விருப்பத்தை செய்வதற்காக என்னுடைய விருப்பத்திலிருந்து என்னை விளைக்கும்படியாக தேவன் டெம்பரவரியாக என்னை ட்ரைனிங் பண்றதுக்காக கைவிடுற மாதிரி இருக்கிறார், தன்னை மறைத்துக் கொள்கிறது போல் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அப்புறம் அவன் சொல்றான், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பு, அவர் கைவிடல, உன்னை விட்டு விடல,
டெம்பரவரியா உனக்கு டீச்சிங் கொடுக்கிறதுக்காக தன்னை மறைத்துக் கொள்கிறார். உன்னை பால் மறக்கடிக்கிறார், முளை மறக்க பண்றார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை நான் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, ஆறாரோன்னு சொல்றது இல்ல, தாயிலே தூது போட்டு ஏற்றுவேன்னு சொல்றது இல்ல. இப்ப என்ன செய்யறாருன்னா, முதிர்ச்சி உள்ள மனுஷனாக மாற்றுவதற்காக, உனக்கு திடமான ஆகாரத்தை கொடுப்பதற்காக உன்னை அவர் பால் மறக்கடித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவன் அந்த சங்கீதத்தில் சொல்றார். அப்ப ஆதியாகமம் 2:21 கூட வாசிக்கிற ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்ணினார் என்று சொல்லி. அப்ப பால் மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கு தான் தேவ உபதேசத்தை போதிப்பார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான், அவன் நீதியின் வசனத்திலே வளர்க்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். பாருங்க, வசனத்துல 2 வகை. நீதியின் வசனம் என்னங்க? நீதியின் வசனம். நீதியின் வசனம் என்பது நாம் கிரியை செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, கை கொள்ள வேண்டிய வசனத்துக்கு பெயர் தான் நீதியின் வசனம். இன்னொரு வசனம் இருக்குது, ஞானப்பால் என்கிற வசனம். 1 பேர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்க. அப்ப ஆரம்ப கட்டத்தில் நம்ம எந்த பைபிள் படிப்போம்? நீதிமொழிகள் படிப்போம், சங்கீதத்தை படிப்போம், மேக்சிமம் டக்குன்னு சங்கீதத்தை படிப்போம், மத்திய மார்க்கெல்லாம் படிப்போம், ஆதியாகமத்திலிருந்து படிச்சுட்டு வருவோம். ஆமென். ஆனா இந்த எரேமியா, புலம்பல் அந்த புத்தகத்துல படிக்க மாட்டோம். நிறைய கொஞ்சம் ஆழ்கடை வந்து ஏசாயாவை தான் தேடி தேடி வாசிப்பாங்க. ஆனா இந்த எசேக்கியேல், எரேமியாலாம் பாத்தீங்கன்னா, உனக்கு ஐயோ, உன்னுடைய துன்மார்க்கத்திலே திட நம்பிக்கையா இருக்கிற ஐயா, உன்னை பாரு மண்டையை உடைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தீர்க்கதரிசி புத்தகத்தில் போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிருபங்களுக்கெல்லாம் வரும்போது நிறைய நம்மளை சரிப்படுத்தக்கூடிய வசனங்களை சொல்லுவார். அதுதான் நீதியின் வசனம். ஆனா ஆரம்ப கட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட புத்தகத்தில் பாத்தீங்கன்னா, ஆறாரோ தாளிராரோங்கிற மாதிரி கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், சோர்ந்து போகாதே. டிஜே தினகரன் ஐயாவோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போக, அவருடைய எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு பால் கொடுக்கிற ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறது போல ஒரு தாளாட்டுகிற, என்னை திடப்படுத்துகிற, சோர்விலிருந்து வெளியே கொண்டு வருகிற, என்னை ஆறுதல்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடல்களா இந்த பாடல்கள் அமைந்திருக்குன்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன செய்யல, தொட்டில இருந்து என்னை இறக்கி விட்டுட்டார். இப்ப என்ன பண்றாரு, பாயை போட்டு படுக்க வைக்கிறார், சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட சொல்றாரு, 2 துண்டு கறியை போறார், இப்ப உபதேசத்தை கொடுக்கிறார். இப்ப இவ்வளவு நாள எனக்கு ஊட்டி விட்டவர், பால் கொடுத்தவர், இப்ப பிசைஞ்சு சாப்பிடு, சிந்தாம சாப்பிடு, வலிச்சு சாப்பிடு, இந்திய தள்ளி வச்சுக்க, இந்த காயை தின்னு, இந்த கறியை தின்னு. இப்ப அம்மா சட்டத்தை வந்தேன் தொழிச்சு விடுவேன், தட்டத்துல ஒண்ணு இருக்க கூடாது. ஆனா அதே போல தாய்ப்பால் கொடுக்கும்போது அப்படியே காலை வருடி, தலையை வருடி, வச்சோன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு உருகி உருகி பால் கொடுத்துவ. இப்ப குழந்தை வளர்ந்தானே இப்ப உட்காந்து, இப்ப தம்பி இருக்கிறான், அவன் முட்டையே சாப்பிட மாட்டேங்கிறான். டாக்டர் சொல்றாரு, அவனுக்கு பப்பாளி கொடு, முட்டை கொடு, கறி கொடு, மீன் கொடுன்னு. இப்ப பட்டா மீனா, ஐயோ மீனே வேண்டாமா? ஆமா சார் சாப்பிடுறா, உனக்கு கண்ணு தெரியாம இருக்கு, முடியாது முடியாது, ஒன்னு சட்டி கொண்டு வருவா, திங்குறியா இல்லையா, மரியாதை தின்று. உங்க அப்பா வந்தாரா பதில் சொல்ல முடியாது, தின்ன புதிய வைத்துருவேன். என்ன தாய், பால் கொடுத்த தாய் என்ன செய்யறா, சட்டுகத்தை காமிச்சு மிரட்டுறா. அதுதான் உபதேசம். ஐயோ இந்த சர்ச்சுக்கு போனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னே பேசுவார். இவங்களுக்கு நான் படிக்கிற இடத்துல கணக்கு பதியா இருப்பார், நான் ஏ செக்ஷன் படித்தேன், அவர் டி செக்ஷன் இருப்பார், 2 ஆப்போசிட் கிளாஸ். நான் ஜெர்மனிக்கு ஆண்டவரே, நான் 5வது போகும்போது அந்த ஆளு என் கிளாஸ்க்கே வரக்கூடாது. ஹெட் மாஸ்டரும் கணக்கு இருப்பார், அவர் நல்லா இருப்பார். ஆனா இந்த மாதிரி கொண்ட பரம்பு வச்சிருப்பார் நீட்டமா. நான் 4வது உட்காந்து அப்படியே மிரண்டு பார்த்துருப்பேன். என்னோட டீச்சர் பாடுறது எனக்கு பயம். அங்கதான் பசங்க மண்டியில டொங்குன்னு வாங்குறது, முட்டியை வச்சு இந்த முட்டியில் அடி வாங்குறது பார்த்துட்டு கணக்குனாலே எனக்கு அப்படியே நைட் மேலே இருக்கும். ஐயோ ஆண்டவரே, அடுத்த வருஷம் நான் ஏ கிளாஸுக்கு தான் போகணும். அவங்க எடுத்து பார்ப்பேன், அந்த டி கிளாஸ் பசங்களெல்லாம் பரிதாம நான் பார்ப்பேன். அடுத்த வருஷம் அந்த வாஜியாட்ட மாட்டேன். பாருங்க, நமக்கு உபதேசம் கொடுத்தான். ஐயோ அந்த சர்ச்சா, எந்த சர்ச்சில் ரெக்கமெண்ட்ஸ் பாட்டு அதிகமாக பாடி நல்ல கையை காலெல்லாம் தூக்கி ஆராதனை நடத்தலாம், அந்த சர்ச் தான் நம்ம நல்ல சர்ச். பாயில் முழங்கால் படி போட்டு ஆராதிக்கிறது தான் மறந்துட்டோம். எத்தனை பேருக்கு முட்டி வலி இருக்கு? என்னைக்கு நீ முழங்கால் படி போட மறந்தியோ அன்னைக்கும் முட்டி வீணா போச்சு. முழங்கால் படி போட்டிருந்தா உடம்பு வெயிட் போட்டு தெரிஞ்சிருந்திருக்கும், உடனே ஆண்டு உபவாசம் போட்டு சொல்லியிருப்பார். அந்த பாயில ஆராதிக்கிற மெத்தேடு நான் சொல்லல, நம்முடைய ஆவியை சொல்றேன். நம்முடைய ஆவியில என்னைக்கு ஒரு வசதி வேணும், ஆடம்பரம் வேணும், சரௌண்டிங்ஸ் எல்லாம் இப்படி இருக்கணும்னு விரும்ப ஆரம்பிச்சிட்டோமோ,
சுகமாய் ஆராதிக்க விரும்ப ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு தேவனுக்கு பிரியமாய் ஆராதிக்கிற ஆராதனைகள் நம்ம விட்டு போயிடுச்சு. உபவாசங்கிறதுல பிரசங்கத்தோடையும் பேசுறதோட இருக்கிறத தவிர உண்மையான உபவாசம். அந்த உபவாசம் காலை எந்திரிச்சோடனே ஒரு டீ, உபவாசம் போடாத அன்னைக்கு 7 மணிக்கு டீ, உபவாசம் போடுற அன்னைக்கு 5 மணிக்கு ஒரு டீ, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி குடிச்சிடுறது, மார்னிங் 7 மணிக்கு வழக்கமான ஒரு டீ, அப்படி குளிச்சு போட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணுறேன்னு டிஃபன் சாப்பிட்ற சமயத்தில் ஒரு டீ, அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு 2 துண்டு ஆப்பிள், இதுக்கெல்லாம் 1 மணிக்கு மனைவி சிக்கன் சமைக்கும் போது அது 2 துண்டு ஒரு ஈரல் அதை எடுத்து போட்டாச்சு. அப்புறம் சாப்பாடு ஆயிடுச்சா. இன்னைக்கு அவர் உபவாசம் போடுற சமயத்தில் அவர் அங்கே மெனு கொடுத்துட்டு இருப்பார். அந்த சில்லி சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துரு, அந்த லெக் பீஸை கொஞ்சம் நல்லா இப்படி குழம்பு வச்சிரு, சாப்பாடு நல்லா கொலையை வச்சு உபவாசம் போடுறேன் அதனால அந்த கொலையை வேக வச்சிரு, விதையாக வேண்டாம் இன்னைக்கு, கொஞ்சம் நெய் எடுத்து வச்சிரு மதியானம் சாப்பிடும்போது. இவருடைய கவனம் இல்லைன்னு. ஆனால் உபவாசம் பிரசித்தம் பண்ணுவேன். அந்த அரை நேரம் போடுறதுக்குள்ளேயே 5 டீயும் 2 ஜூஸையும் குடிச்சு போட்டு அங்கே 2 துண்டு கறியும் தின்னு போட்டு அந்த உபவாசம். எங்கே போய் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கிடைக்கும்? எல்லாமே ஒரு வேஷமா மன திருப்திக்காக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான ஆவிக்குரிய சத்துவம் பிறகு இன்னைக்கு இல்லை. சங்கீதக்காரர் சொல்றான், என் ஆத்மாவை பால் மருந்து குழந்தை கூட அடக்கி அமர பண்ணேன். இந்த ஞானப்பாடையில நான் விட்டுட்டேன். இப்ப நீதி வசனத்துல பழகுவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. இந்த குழந்தை எப்படி இருக்கும்? 1:2 வாசிக்கிறோம். துர்குணம் இருக்குமா, கபடம் இருக்குமா, வஞ்சகம் இருக்குமா, பொறாமை இருக்குமா, புறங்கொடுதல் இருக்குமா? குழந்தைகிட்ட இயல்பா இருக்கக்கூடிய குணங்கள் பாருங்க, நிறைய கெட்ட குணம் இருக்கும். கபடம் இருக்கும், ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணும், நிறைய ஃப்ராட் எல்லாம் பண்ணும். என்ன இங்க இருந்து காணோம், நீ எடுத்து அந்த தக்காளிய இல்லவே இல்லையே அப்படி கையில பின்னாடி தக்காளி வச்சுட்டு சாப்பிட எடுத்து வாயில போட்டு, என்ன வாயில போட்டு வாய்ப்புல இருக்கு பேச குழுக்குன்னு ஓடி. கபடம், வஞ்சகம், பொறாம இருக்கும். மூத்த குழந்தைங்க 3 வயசு, அம்மா கையில ஒரு குழந்தை வச்சு பால் கொடுத்துட்டு இருப்பா. நைஸா வந்து இப்படி கொஞ்சம் மாதிரி கிள்ளி வச்சுட்டு போயிடும். அம்மா இல்லாத தொட்டல் இருக்கிற குழந்தைய கிள்ளி வச்சுட்டு அடிச்சு வச்சுட்டு போயிடும். போட்டியா வந்துட்டியா நீ? அப்புறம் அவனை தூக்காது, என்னையே தூக்கும், அவனையே தூக்குறேன், என்ன தூக்கு அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க அம்மா சேலையை பிடிச்சி என்ன தூக்கு, அதே அவனை கீழே வெய்ய, அவனை தொடாத அப்படின்னு இதை என்ன செய்யும், பிரச்சனை பண்ணும். இந்த 2வது குழந்தைக்கு ரொம்ப பரிதா, இந்த மூத்த குழந்தை அழிச்சாட்டியும் அப்படி பண்ணணும். பாருங்க, பொறாம இருக்கும், அப்படி புறம் போறோம். அது பண்ணா அவன் அதை எடுத்தான், இவன் இதே செஞ்சான், இது சொன்னாலும் அவன் அப்படி பண்ணா, இவன் தான் புறம் கூறுதல். இன்னைக்கு ஆவிக்குரிய உருவத்தில் பாருங்க, இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். விசுவாசிகளுக்குள்ள பாருங்க, குடும்பத்துல பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியே இல்லை, குழந்தைத்தனம், நிறைய குழந்தைத்தனம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாபத்துல ஒரு மாற்றம் இல்லாத ஒரு தன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க எப்ப பார்த்தாலும் ஆறுதல் தேர்தல் பிரசத்தியே வாஞ்சிக்கிற ஒரு தன்மை. 3வது பொறாமை வாக்குவாதம் வந்து மனுஷ மாற்றமாய் மாம்சத்துக்குரியல 1:3:1 பிரகாரம் மாம்சத்துக்குரியவர்களாய் வாழ்கின்ற ஒரு அனுபவம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 131:2 பிரகாரம் அடக்கி அமர பண்ணணும், என்னுடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணணும். அடுத்தது குழந்தையின் கிரியைகளை ஒழித்துவிடும். 1:13 புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை நான் என்ன செய்து விட்டேன், ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்ற. முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு அவசியம். 3 விஷயம் அவசியம். ஒரு குழந்தைத்தனத்திலிருந்து நான் மாற வேண்டுமானால் எனக்கு தேவையான 3 காரியத்தை நான் வேகமா உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போறேன், சீக்கிரமா சொல்றேன். முதல்ல என் ஆத்மாவை அடக்கி அமரணும். அப்ப பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாது என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆங்கில மொழியாளத்தில் வாசிக்கும் போது ஒரு எஜமானன் தன் அடிமையை அடித்து அவனை வேலை வாங்குவது போல, அடித்து அவனை தன்னுடைய சித்தத்தை செய்ய வைப்பது போல நான் என் சரீரத்தை அடக்குகிறேன் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் சரீரத்தை ஒரு அடிமையை எஜமான் அடித்து அந்த அடிமையை தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய வைத்து வேலை வாங்குவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில மாம்சத்தை நான் அடிமையாக்கி அதை அடித்து அதை தேவ சித்தத்தை செய்ய வைக்கும்படியாக அதை நான் வழிநடத்த வேண்டும். அதுக்கு பெயர் தான் ஆத்மாவை அடக்கி அமர்த்து. அல்லேலூயா. இது செய்யலைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. ரைட். 2வது காரியம், குழந்தைக்குரிய கிரியைகளை ஒழித்துவிடுதல். 1:13 பார்க்கணும். குழந்தையுடைய கிரியைகள் என்ன? குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன்,
குழந்தையை போல யோசித்தல். 3 காரியம். குழந்தையை போல பேசுதல், குழந்தையை போல சிந்தித்தல், குழந்தையை போல யோசித்தல். When I was a child, I spoke like a child, I thought like a child, I reasoned like a child. அப்போ 3 காரியம். அப்போ நான் குழந்தையை போல பேசினேன். குழந்தையை போல பேசினேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அரைகுறை அறிவை வைத்துக் கொண்டு, முதிர்ச்சியற்ற அறிவை வைத்துக் கொண்டு நான் வாதம் செய்தல் என்பது அர்த்தம். குழந்தையை போல பேசுறது என்ன? என்னுடைய அரைகுறையான முதிர்ச்சியற்ற அறிவை வைத்துக் கொண்டு நான் வாதம் செய்தல். இன்னைக்கு குடும்பங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, ஊழியர்களிலும் சரி, என்ன நடக்கிறது? என்னுடைய அரைகுறை அறிவை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்கிறேன்? வாதிடுகிறேன், விவாதம் செய்கிறேன். உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளுதல் புரிசுத்துவம். ஆனா ஒரு குழந்தை தனக்கு தெரிஞ்சது வச்சுட்டு இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லணும். இல்ல அந்த கடையில விக்குதான், எனக்கு தெரியும், நீ போய் வாங்கிட்டு வா. டேய் அந்த கடை மளிகை கடைடா, அங்க எல்லாம் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்காது அப்படின்னு சொன்னா, இல்ல அந்த கடையில இருக்கு, எனக்கு தெரியும், நீ போய் சொல்ற, ஏமாத்துற, அங்க வச்சிருக்கிறான், அவங்ககிட்ட இருக்கு, அங்க போய் நீ வாங்கிட்டு வா. அப்ப என்னுடைய அரைகுறையான அறிவை வைத்துக் கொண்டு நான் ஒன்றை சாதிக்க வாதம் செய்கின்ற பேச்சுக்கு பெயர் குழந்தையை போல பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுடைய அரைகுறை அறிவை நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள், மனம் திரும்ப வேண்டும். குழந்தையை போல பேசுறதை விடாம நீ பரலோகம் போக முடியாது, ஆவியானவரால் வழிநடத்தப்பட முடியாது, உபதேசத்தை உணர முடியாது. 2வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தையை போல சிந்தித்தேன். என்னங்க? குழந்தையை போல சிந்தித்தேன். குழந்தையை போல சிந்தித்தல் என்பது என்ன? குழந்தை எப்படி சிந்திக்கும்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-14 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துக்கு முதல்ல வாசிங்க. I spoke like a child. குழந்தையை போல பேசுதல் சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்து நான் thought like a child போறேன். 1 கொரிந்தியர் 2:13-14. அவைகளை நான் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. இப்ப குழந்தையை போல பேசுதல் என்பது என்ன? மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசுதல் என்பது குழந்தை அறிவு, ஆவிக்குரிய உலகம். உலக பிரகாரமான ஒரு டாக்டரோ, உலக பிரகாரமான ஒரு வக்கீலோ தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேச முடியாது. உலக பிரகாரமான ஒரு பாலிட்டிஷியன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேச முடியாது. உலக பிரகாரமாக அவங்க எவ்வளவு சிறப்பானவர்களாக இருந்தாலும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அவங்களால் விளங்கிக் கொள்ளவோ, அதை குறித்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கவோ, அதை குறித்து தான் ஒரு விளக்கு உரையை கொடுக்கவோ அவர்களாலே கூடாது. ஏன்னா இது 2 விஷயம். ஒன்னு அது உலக ஞானம், இன்னொன்று மனுஷ ஞானம். உலக ஆவி, மனுஷிக ஆவி. அதை 11-12 வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷ ஆவி, உலக ஆவி. அப்ப உலக ஆவியினாலும் மனுஷ ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை பேச முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சியான வார்த்தைகளை பேச முடியும். பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் ஒரு சமயம் அவரும் பாஸ்டர் சுந்தரமையா அவருடைய மகனும் கீபோர்டு வாங்குறதுக்காக போனாங்க. கீபோர்டு வாங்கி முடிச்சோன்னா காசு நிறைய மிச்சம் இருந்தது. அப்போ 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டு இவர் சுந்தரமையாவுடைய சன் சொன்னாரா, யோ வாயா காசு நிறைய மிச்சம் இருக்கு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போவோமையானா. மாஸ்டர் தாமஸ் ராஜ் சொன்னாரா, தகப்பனார் கேட்டாருன்னா என்னையா பதில் சொல்லி, அதில் சொல்லிக்கலாம் வாயா, இப்ப சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம சர்ச்சில் போய் சாப்பிடலாமேனா. இல்லை காசு நிறைய இருக்கும், நல்லா ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிட்டு போட்டு போவோம் அப்படின்ட்டு. சரி நீ இவரு கூட போய் சந்தோஷத்தில் வாணிப வயசுல 2 பேரும் ஹோட்டல் நல்லா சாப்பிட்டு போட்டு 2 பேரும் ஐயாட்ட வந்து பில்லு கொடுத்தாங்க. காசு ஏன் குறையுதுன்னு கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா. ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா? தப்பு இல்லை. பசிச்சதுனால சாப்பிட்டீங்களா? காசு நிறைய இருக்குதுன்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாரா? பசி வந்ததுனால போய் சாப்பிட்டீங்களா, காசு நிறைய இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டீங்களா? 2 பேரும் தலையை கொஞ்சம். இவங்க பசி வந்ததுனால சாப்பிட்டவங்க இல்ல, காசு நிறைய இருந்ததுனால சாப்பிட்டவங்க. அவர் சொன்னாரா, பரிசுத்தமான பணம், தேவன் தருகிற ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு கொடுக்கணும்.
பசி வந்தா நீ சாப்பிட்டது அது பாவம் இல்லை. ஆனா காசு இருக்குது நீ சாப்பிட்டது பாவம். ஆடுதுக்கு அறுக்கிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் என்னுடைய ஆலயத்துக்கு வந்தபோது அதை பிரசங்கத்தில் அவர் சொன்னார். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை பேசி ஆவிக்குரியவோடு சம்மந்தப்படுத்திக்காங்க. ஆனா இதே மாம்சமா இருந்தா ஏசாவை போல நாமளால என்ன செய்வோம்? பரோட்டா சாப்பிட்டோம், ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், பாருங்க செம்மையா இருந்தது அந்த வார்த்தையில. நல்லா இருந்துச்சா? என்ன போட்டுருந்தாங்கல்ல? முந்திரி பருப்புலாம் போட்டுருங்க. நானும் சாப்பிட்டுருக்கேன். கொண்டாடியே புடிச்சணும் எனக்கு வாங்கிட்டு வந்து இருக்க கூடாதுன்னு கேட்டா நீ மாம்சத்துக்கு முடியாது. பசிச்சதுனால சாப்பிட்டிய, இல்ல காசு இருந்துச்சு சாப்பிட்டிய, இச்சையில போய் சாப்பிட்டிய, அப்படி கேட்டா நீங்க ஆவிக்குரியது. அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஜென்ம சுபாவமான மனுஷனும் இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது தப்பா? ஜென்ம சுபாவமான மனுஷன் என்ன சொல்லணும்? இதெல்லாம் ஒரு தப்பா? மாலை வயசுல ஒரு டீ கடைக்கு போறதுன்னா, ஒரு டீயை குடிக்கிறதுனா, ஒரு மண்ணு திங்கிறதுனா, ஜாலியா வடை பஜ்ஜி போண்டா திங்கிறது என்னையா இதுல தப்பு? இந்த பாஸ்டர் மாறலாம் பெரிய தப்பு. அதுதான் குழந்தை. குழந்தை மனம் போல கண்டபடியே தெரியும். ஆனா வளர்ந்த போதோ குழந்தைய போல பேசுறதையெல்லாம் ஒழிச்சுட்டேன். ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி வர. இரண்டாவது, குழந்தையை போல சிந்தித்தேன். I thought like a child. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் வாசிங்க. I thought like a child. வேகமா வாசிங்க. சீக்கிரம் சொல்லி நான் முடிச்சேன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். I thought like a child. எது? மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிற. நான் பரலோகத்துக்கு போறது குறிச்சோ பரிசுத்தமாகிறது குறிச்சோ நான் சிந்திக்கிறது இல்லை. விதண்டவாதம், குதர்க்கம். எங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க அம்மா அடிக்கடி, வெச்சா குடுமி, சாச்சா மொட்டை. நான் இருந்தா இப்படித்தான் இருப்பேன், இல்லையா வரவே மாட்டேன் சர்ச்சு. ஆஜர் சொல்ற, ஒழுங்கா படிக்கிறதா ஸ்கூலுக்கு வராது, இவன் வரமாட்டான். ஏன்னா 10 நாள் ஸ்கூலுக்கு வர, ஒழுங்கா படிச்சவா இல்ல வராதுன்ட்டா. அவர் தான் வராதுன்னு சொன்னார். என்னன்னா அவன் வராதுன்னு சொன்னார். வாஜர் வராதுன்னா முடிச்சா சொல்றான், நீ ஸ்கூலுக்கு வராதுன்னு சொன்னார். அவருக்கு எதுக்கு அப்படி சொன்னார் சொல்லு. நான் கணக்கு பாடம் எழுதாம போனேன், அதனால அப்படி சொன்னார். சார் அதுக்கே ஸ்கூலுக்கு வராதுன்னு சொன்னாரு. அவன் சொன்னது ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா படிச்சாவா இல்லைன்னா வராதுன்னு சொன்னாரு. நான் வரலன்ட்டேன். இதான் விதண்டவாதம் பண்றோம். இதான் மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தை. அதுதான் பாருங்க, அவங்களுக்கு தோலை இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறது. ஆனா எதுக்காக அதை சொன்னாங்க? அதான் கொசு இல்லாதபடி வடிகட்டிட்டு ஒட்டனுக்கு டபக்குன்னு விழுந்து. அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? ஒழுங்கா படிச்சா ஸ்கூலுக்கு வாடா, இல்ல வராத. இந்த வராதேங்கிறது ஒட்டகம், ஒழுங்கா படிக்கிறதுங்கிறது கொசு. இந்த கொசுவை விட்டுப்புட்டு அதையெல்லாம் இது பண்ணி விட்டு இந்த ஒட்டகத்தை எடுத்து என்ன செய்யறது? டபக்குன்னு வீட்டு பாடம் எழுத மாட்டானா, ஆனா ஸ்கூலுக்கு வர மாட்டான். வீட்டு பாடம் எழுதுன்னு ஒரு கொசுவை சொல்றாரு, அதையும் கேட்க மாட்டான். ஆனா எழுதுல வராத அந்த ஒட்டகத்தை எடுத்து முடிவிக்க. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாளைய விழுக்கிற சுக்குக்க சாயத்தை ஏன் பிடிக்கிறோம். அந்த மாதிரி கடப்பாளையமே விழுங்கணும். அப்படி சுக்குக்க சாயம் கூட ஜீரணமாகவும் நினைப்போம். அந்த மாதிரி இந்த விதண்டவாத புதர்க்கம், இந்த மாம்சமா சிந்திச்சுட்டு நொச்சு 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 நொச்சுன்னு பேசுற ஆளுகள் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனதில் உனக்கு வேண்டும். அடுத்த வருஷம், ஆவியின்படி நடக்கிறவர்கள். இன்னைக்கு உன்னோட பேச்சு வர்றதுக்கு முன்னால ஒரு சிந்திக்கிறதுதான் பேச்சு வருது. நீ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறீர்களா, மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறீர்களா? 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, ஊழியம் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த உலக பிரகாரமான சின்ன சின்ன காரியங்களிலேயே பேசிட்டு. ஜான்ரோசையா இறந்த போது, புல்காஸ்பல் சபையினுடைய ஸ்தாபகர், அவர் இறந்த போது அந்த சர்ச்சில் ஒரு தம்பி எங்க சர்ச்சில் இருந்தார். அவர் சொன்னாரு, இவங்க ஒரு குச்சி வச்சுட்டு சாவு பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. பிரேதம் வச்சுட்டு அந்த பெட்டிக்கு முன்னால உட்காந்து எல்லாம் விசுவாசிகள் அழுதா அந்த சீமாத் குச்சியில ஒரு அடி போட்டு, எதுக்கு ஐயா பரலோகத்துக்கு போயிருக்க, எதுக்கு அழுகிற? அழுகாத, சும்மா நாமளும் பின்னாடி போய் வரப்பா.
வந்து செதுக்காது கட்ட அழுக அப்படின்னு அது சின்ன குச்சியில ஒரு அடி போடுவாங்க. அவங்க மாம்சத்துக்குள்ள ஐயோ என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறது மாம்சம், என் புருஷன் பரலோகத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது ஆவி. அப்ப சிந்தையில ஒரே சம்பவம், அதுல 2 விதமான சிந்தை இருக்குது. நான் பார்க்கிற ஒரு நடக்கிற ஒரு சம்பவத்துல நான் நினைக்கிற 2 நினைவுகள் இருக்கிறது. ஒன்றே என்னுடைய மாம்ச நினைவு, இன்னொரு என்னுடைய ஆவி நினைவு. இறந்து போயிட்டாரு அவரு, மாம்ச நினைவு சொல்லிட்டு ஐயோ ஐயா எங்களை விட்டு போயிட்டீங்களே, செத்து போயிட்டீங்களே, இது மாம்சம். ஆனா அவருடைய மனைவி நினைக்கிறாங்க ஐயா தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக என் கணவர் மகிமையை பிரவேசித்து தேவனோடு கூட அவர் கலந்து கொண்டு இளைப்பாறை கொண்டிருக்கிறார், இது ஆவி. இவங்க மாம்சத்துக்கு உட்பட்டவராயினாலும் ஆவிக்கு உட்பட்டவராயிருந்து ஆவிக்குரிய சிந்தையை சிந்திக்கிறவனால மாம்ச பிரகாரம் அழுகுல பார்த்து ஒரு அடி வச்சு சொல்றாங்க, நீ மாம்சத்துக்குரிய சிந்திக்கிற. இன்னைக்கு நாம எப்படி இருக்கும்? ஒரே சம்பவம் எல்லாருக்கும் நடக்கிற காரணம் எனக்கு ஒரே ஆக்சிடென்ட் கூட, ஒரு வியாதி, ஒரு கடன், ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் அநேக உபத்திரங்களுக்கு போராட்டம். ஆனால் நான் ஆவிக்குரியவனாக இருந்தால் ஆவிக்கு ஏற்றபடியான ஒரு சிந்தையோடு நான் அதை பார்ப்பேன், நான் தோல்வி அடைய மாட்டேன். அந்த சிந்தை சொல்லும் தேவன் சகலத்தின் நன்மைக்கென்றே செய்கிறார். தமிழத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் தேவன் சகலத்தின் நன்மைக்கே சிந்திக்கிறார் தோணும். அவங்க உடைக்க மாட்டாங்க, பிரிக்க மாட்டாங்க, விளக்க மாட்டாங்க, கலக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்க, பிறகு காயப்படுத்த மாட்டாங்க, குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. அவங்க அடக்கி அமர்ந்திருக்கிறவனா இருப்பாங்க. ஆவிக்குரிய சிந்தை துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலைகளை போடுவோம். பேசும்போது பாருங்க என்ன ஒரு சண்டை, என்ன ஒரு கூச்சல், என்ன ஒரு வேகம். ஆவி மாம்சத்துல அப்படி ஒரு கிளர்ந்தெடுக்கிற ஒரு துன்மார்க்கத்தனமான மாம்சத்தின் வெறியும் வம்பும் வாதமும் வீர்வமும் வெளிப்படுகிறது. நம்ம கோபம் வரும், எல்லாத்துக்கும் வரும், எனக்கும் வரும் கோபம், உங்களுக்கு வரும். இயேசுக்கு கோபம் வந்து, ஆனால் அவரை அதை கண்ட்ரோலா வச்சிருந்தார். சாட்டை எடுத்தார், யாரையும் அடிக்கல. காசு பழகை கவிழ்த்து போட்டார். பார்த்தா தப்பா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா கூர்ந்து சிந்திச்சு பாருங்க, கீழே வந்து காசை பொறுக்கிக்குவான். புறா விட்டவனை பார்த்து எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார். அதை திறந்து விட்டுருந்தா பறந்து போயிருக்கும், பிடிக்க முடியாது, அவன் நஷ்டம் வந்து. ஆனா அதை திறந்து விட்டுட்டோ புறாவை பறக்க விட்டுட்டா போடான்னு சொல்லியிருந்துக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றான், காய்கறி விற்கிற பெனாயில ஊத்திட்டு இங்க வந்து மீன்ல பெனாயில ஊத்தினா திரும்ப விற்கக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல ஏன் வந்து விற்கக்கூடாது, பெனாயில ஊற்றி விட்டான், திரும்ப விற்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டவனுக்கு புறாவை திறந்து விட்டுருந்தா பறந்து போயிருக்கு, நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஆனா அதே சமயம் அவனுக்கு எச்சரிப்படைய வேண்டும். ஆனா காசை கொட்டி கவுத்து விட்டார், காசுக்காரருடைய பழைய கவுத்து விட்டார். ஏன் காசுக்காரருடைய பழைய கவுத்துட்டா திரும்ப அதை எடுத்து அவன் வச்சுக்க முடியும். அவனுக்கு இழப்பு வர அவனை உணர்த்துகிறார். ஆனா அவனை நஷ்டத்துக்குள்ளாக்கவில்லை, கஷ்டத்துக்குள்ளாக்கவில்லை. நாம நம்ம சுற்றி இருக்கிறவரை உணர்த்தலாம், என்னுடைய வழியை உணர்த்தலாம், என்னுடைய வேதனைகளை உணர்த்தலாம். ஆனா யாருக்கும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம், I reason like a child to argue in order to convince. எனக்கு இருக்கக்கூடிய அரைகுறை அறிவை வைத்துக் கொண்டு நான் வழக்காடுதல். ஏன்னா எனக்கு நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லை. எபிரேயர் 5:13-14 வாசிக்கிறோம். நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவனா நாம இருக்கிறதுனால, for everyone who lives on milk is unskilled in the word of righteousness since he is a child. Unskilled in the word of God, word of righteousness. ரட்சிப்பின் வசனங்களிலே நாம் திறமையாளர்களாக அல்லது அதை கடைபிடிக்கக்கூடிய திராணியற்றவர்களாக இருக்கிறோம். இன்னும் அநேக வசனங்களை கைக்கொள்ள நம்மளால முடியல. ஆகவே இன்னும் குழந்தைகளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீங்கள் 14 வசனத்துல வாசிப்பா, solid food is for the mature, for those who have their powers of discernment trained by constant practice to distinguish good from evil. அதாவது தீமையிலிருந்து நன்மையை வேறுபடுத்தி காணும் தெளிவான ஆற்றலை பயிற்சியின் மூலமாக தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்களாகவும் முயற்சிப்பவர்களாகவும் இருப்பர் என்பது அதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனை வருது, ஒரு தீமை, அந்த தீமையிலையும் நன்மையை எடுத்துக்கொண்டு நன்மை செய்பவர்களாக தொடர்ந்து பயிற்சியினாலும் முயற்சியினாலும் என்னை கரப்படுத்திக் கொள்ளாம வாழ கற்றுக்கொண்ட ஒரு நபராக நான் மாறவேன். ஒரு கெடுதியான சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஆனாலும் அந்த இடத்துல நான்
தீமை செய்கிற நபராகவோ பாவம் செய்கிற நபராகவோ இல்லாமல் அந்த கெடுதியான சூழ்நிலைக்கு மத்தியிலேயும் நான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நபராக மாறுவதற்காக, நன்மையை செய்யக்கூடிய ஒரு நபராக மாறுவதற்காக, நான் பரிசுத்தவானாய் விளங்குவதற்காக, நான் தொடர்ந்து பயிற்சியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் தேவ வசனத்தின் கீழ்ப்படுதலை அந்த சூழ்நிலையில் விளங்க பண்ணுகிற ஒரு நபராக நான் மாறுவதற்காக. அதுக்காக பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தத்துல 2 வகை. இன்னைக்கு சில பேர் பரிசுத்தம் பேசுறதுல 2 வகை பேசுவாங்க. என்னால எதுக்கு பிரச்சனை, என்னால யாருக்கும் கலப்பன, நான் போயிடுறேன்ப்பா, நானு போயிடுறேன். அப்படி பார்த்தா உலகத்தை விட்டே போகணும். ஏன்னா நீ ஒரு இடத்துல இருந்து நீ கெடுக்கிறீங்கன்னா நீ உலகத்துக்கு நீ எங்க போனாலும் எல்லாத்தையும் கெடுப்ப. அதனால நீ உலகத்துட்டே போயிடணும். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, யோசேப்பு பாவத்தை வந்து வஸ்திரத்தை விட்டு ஓடி போன, நீ இடத்தை விட்டுட்டு ஓடி போற. அவன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனான், நீ இடத்தை விட்டுட்டு ஓடி போற. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்ன செய்யும், பாவத்தை கண்டோன்னே சங்கீதம் 1 பிரகாரம் துன்மார்க்க ஆலோசனை நிரவாமல், பாவிகள் வழி இல்லாமல், பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக சொல்ற மாதிரி அதெல்லாம் உட்காராது, நிக்காது, ஓடிடும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம். சரி, கம் டு தி பாயிண்ட். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் எப்படி, ஏதாவது ஐடியா இருக்கா? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் சொல்லுகிறது, பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இருந்தாலும் அவள் கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை அநேக நெருக்கி கொண்டிருந்தாலும் வஸ்திரத்தின் ஓரத்தையும் தொடுவேன்னு சொல்லிட்டு நெருக்கி முண்டி அடிச்சு கூட்டத்துக்குள்ள போய் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டானா வல்லமை இயேசுவிடத்திலிருந்து போய் அவள் சுகமானதை உணர்ந்தாளாம். சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். லேவியராகமத்துல என்ன ஆகமத்துல பிரமாணத்துல அவர் என்ன சொல்றார், தீட்டு பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ உட்கார்ந்த மனையாகிலும் அவர் இருந்த இடமாகலும் வீடாகலும் தொட்ட பொருளாகலும் தீட்டுப்பட்டிருக்கும். ஆசாரி கிட்ட போய் பாவ நிவாரண பலி செய்யணும். உதிரி ஊர் நிக்கிற வரைக்கும் அவன் போய் என்ன செய்யணும்னா அது நின்றதுக்கு அப்புறம் பாவ நிவாரண பலியை செலுத்தி அங்க சுத்திகரிப்பு பண்ணுவான். அவளை தொட்டவன் யாரோ அல்லது அவள் தொட்ட பொருளை தொட்டவனும் தீட்டுப்படுவான்னு சொல்றது. இந்த நியாயபுரமான அக்கார்டிங் டு திஸ் லா இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை இவள் தொட்டதனால இயேசு கிறிஸ்துவும் தீட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த பாவியாக ஸ்திரீயின் மூலியமாக, அதாவது பெரும்பாலோட ஸ்திரீயின் மூலியமாக அவர் தீட்டுப்பட்டவராக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன, இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தத்தின் வல்லமை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது வஸ்திரத்திலே மூலியமாக அந்த வல்லமை அவளுக்குள்ளே பாஸ் பண்ணி அவளுடைய பெரும்பாடு ஊற்றின் அந்த உதிர ஊரை நிறுத்தி அவளுடைய தீட்டியும் நீக்கி அவளுடைய வாதியும் நீக்கி அவளுடைய பாடுகளை நீக்கி அவள் ஆரோக்கியமானது அவளுடைய சரீரத்தை உணரும்படி செய்தது. நீங்க பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்துல வாழ்கிற பரிசுத்தவான்களோ மனசாட்சி காலத்துல வாழ்கிற பரிசுத்தவான்களோ அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து கிருபையின் காலத்துல நாம் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பாவத்தை கண்டு இப்போ ஓட மாட்டேன், நான் பாவத்தை நிக்கிரகம் பண்ணுகிறவனாக, பாவத்தை மேற்கொள்கிறவனாக, பாவத்தை தன்மையை அகற்றி ஒரு பாவியை பரிசுத்தமாக்கும் வல்லமையுள்ள ஒரு நபராக தேவன் என்னை மாற்றிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தம். இன்னும் யோசேப்பு ஓடுனா நீயும் ஓடுன்னு பயந்தாங்குழிய எத்தனை நாளைக்கு ஓடுவே, நீ ஓடுவே, இன்னைக்கு இங்க ஒரு பாவம் துரத்தும், நீ அங்க போவ அங்க ஒரு பாவம் துரத்தும், இன்னொரு பக்கம் போவ அங்க ஒரு பாவம் துரத்தும், நீ எங்கதான் ஓடி ஓடுவே. நான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறேன், எல்லா பக்கம் இருக்கிறங்கிற மாதிரி பாவமும் எல்லா பக்கம் இருக்கு. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடனுக்கு பயந்து குறவன் வீட்டுல போய் பூந்த மாதிரி. திருடனுக்கு பயந்து ஓடுற, குறவன் வீட்டுக்குள்ள போய் அடைக்கலம் போற. இந்த இடத்துல பாவம் வரும்னு சொல்லிட்டு நீ போனா இன்னொரு இடத்துல போனா அங்க இதை விட பெரிய பாவியா நீ வாழலாம். நினைக்கிறீங்களா? பாவம் உன்னை, பாவத்தை பார்த்து நீ பயப்படுகிற வரைக்கும் பாவம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். wherever you go the sin will follow you. நீ எங்க போனாலும் பாவம் உன்னை பின்பற்றிக் கொண்டே இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்தால் மேன்மையிலேயோ தீமை செய்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். யோபுல சொல்றார், பாவம் அவன் வாழ வைக்கும் எறும்புகளோடு கூட அவனோடு கூட மண்ணில் படுத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்றைக்கையா பாவத்திலிருந்து விடுதலை அடைவது? ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் நியாயப்பிரமாணத்தின்படி நிர்பந்தமான மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்காது. ஜீவன் கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து
விடுதலையாக்கிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படி நான் தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்படுகிற தேவபுத்திரனாய் இருந்தால் நீ இருக்கிற இடத்துல சோதனமாய் இருந்தால் அது தேவனுடைய ஆளுகை செய்கிற தேவ ஆலயமாய் மாறும். நீ பாவத்தை கண்டு ஓடுபடி நீ அழைக்கப்படவில்லை. நீ பாவம் இருக்கிற இடத்துல நீ போய் என்று அந்த இடத்தை பரிசுத்தவான்களுடைய கூடாரமாக மாற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்திருந்தேன். கனடா நாட்டில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியரை அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறதையும் அவர் எந்த இடத்துல ஒரு சில அந்த இடத்துல பற்றி போட்டாங்க. அவர் என்ன செய்தாரா, எனக்கு 20 விபச்சாரிகள் தேவை என்று சொன்னார் ஒரு பாஸ்டர். இப்போ எனக்கு ஒரு 20 விபச்சாரி கூட்டுவாங்க. நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவி சரியில்லையா? பாஸ்டர் விபச்சாரியை கேட்கிறார். எனக்கு I need 20 prostitutes பிரசங்கத்துக்கு. யாராவது எனக்கு தயவு செய்து கூட்டிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு 20 விபச்சாரிகள் வேணும். எல்லாம் கேள்வி கேட்க பயந்துட்டு விபச்சாரிகளை கூப்பிட்டுறாங்க. அவர் கேட்டாரா, உன்னுடைய ஒரு நாளுக்கு சம்பளம் எவ்வளவு? ஒருத்தி சொன்னா $500 சம்பாதிப்பேன், ஒருத்தி சொன்னா $100 சம்பாதிப்பேன், ஒருத்தி சொன்னா $50, ஒருத்தி சொன்னா கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்காதியா. அவர் சொன்னாரா, எல்லாத்துக்கும் நான் $500 தரேன், இங்க உட்காந்து நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்வீங்களான்னு கேட்டார். செய்யறோம் ஐயா அப்படின்னா. ஒரு மாசம் அவங்களை உட்காந்து சந்தோஷம் சும்மா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா சும்மா உட்காந்து சோறு சாப்பிட்டு படுத்துங்க, சோறு சாப்பிட்டு படுத்துங்க, $500. நாளைக்கும் வாங்கினார். வேலையே தரல. நான் சொல்றேன். அடுத்த நாள் வந்தாங்க, உனக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுது, இந்த தேவாலயத்தை சுத்தி இருக்கிற இடத்துல என்ன வேணா என்ன செய்யும். ஒருத்தி பார்த்தாலும் குப்பையா இருக்குன்னு சர்ச்சை கூட்டினாங்க, ஒருத்தி பார்த்தாலும் ஜன்னல்லாம் இருக்கான்னு ஜன்னல் தொடச்சாங்க, ஒருத்தி பார்த்தாலும் இன்னும் இந்த இடத்துல சேரா இருக்குன்னா அந்த சேரில் மண்ணை போட்டு போனாங்க, ஒருத்தி கார்டன்ல போய் வேலை செஞ்சாங்க. ஒரு மாசம் தொடர்ந்து அவங்களுக்கு $500 சம்பளம் கொடுத்து அவங்க வேலைக்கு வச்சாங்க. ஒரு மாசம் கழிச்சு சொன்னாங்களா, நீங்க உங்க வேலைக்கு உங்க சொந்த வேலையை சேர்த்து போறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க ஒரு மாசம் கழிச்சு, ஐயா நரகம் ஐயா, அந்த வாழ்க்கை நரகம், தயவு செய்து எங்களை அனுப்பிடாதீங்க, நீங்க சம்பளத்தை குறைச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு நாங்க இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இயேசுவே அவர்களுக்கு சொன்னார், அன்புள்ள இயேசு என்று சொன்னார், சத்தியத்தை சொன்னார், ஏற்றுக்கொண்டார்களா. 20 விபச்சாரிகள் 20 ஊழியக்காரிகளாகி மாறினார். ஐயா, விபச்சாரியை கண்டா ஓடுறது ஒரு பரிசுத்தம், ஆனா விபச்சாரியை ஒரு ஊழியக்காரரை மாற்றுவது புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தம். எந்த பரிசுத்தமானாய் வாழ விரும்புகிறார்? ஆண்டவர் சொன்னார், உன்னை பூமிக்கு உப்புன்னு சொன்னார். செத்து போன பிணத்தை கெடாதபடி பாதுகாக்கிறது உப்பு. நம்ம பிணத்தை விட்டு ஓடுவோம், ஆனா உப்பு மீனோடு சேரும்போது அதை கருவாடா மாற்றி பயனோடு தான் மாத்துகிறது. உன்னை கர்த்தர் பூமிக்கு உப்புன்னு சொல்றாரு. மெழுகுபர்த்தி சொல்லிச்சான், ஐயோ நீ இருட்டுல கொண்டே வச்சிடாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு. மெழுகுபர்த்தி நீ இருட்டுல வச்சிடாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு. அப்ப நீ மெழுகுபர்த்தியா இருக்கிற லாய்க்கு இல்லையே. உன்னுடைய வேலையை இருட்டுல நீ வெளிச்சமா இருக்கணும் தானே. இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிற? ஓடுறேங்கிற, ஓடு. இதை விட பெரிய பிசாசு இருக்கும், பரவாயில்லையா? இதை விட பெரிய கொடியேத்து இருக்கும், பரவாயில்லையா? இதை விட கேடுகட்ட பாவியா போவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தேவனோட வாதம் பண்ணாது, தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்காதே, உன் சொந்த ஞானத்துல சொந்த புத்தியில ஓடாத, தேவனுடைய ஆவினால் வழிநடத்தப்படுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் அழைக்கிறார். ஏனென்றால் நீ விடுதலை பெற்ற ஒரு பரிசுத்தவானாய். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெயித்த பிந்தின தேவகுமாரனாகிய ஆதாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிந்தின குமாரன். அவர் ஒரு குமாரன், ஆண்டவர் நம்பின ஒரு குமாரன் பிசாசத்திலே தோற்றுவிட்டார். ஆனால் அவர் தன்னுடைய இன்னொரு குமாரனை அனுப்பி அவர் மீட்டுக் கொண்டு விட்டார். நீ மீட்கப்பட்டவர், நீ அடிமை இல்லை, தேவாவினால் நடத்தப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். நீ தேவபுத்திரனாய் வாழ்வாயாக. நீ ஆள்வதற்காக பிறந்தவர். சிங்காசனத்தில் இருப்புக்கொள்ளார் சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிற தேவகுமாரனுடைய வாரிசுகளாக நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே நீ கோழையாக வாழாதே, நீ எழும்பி பிரகாசித்து சுடர்விட்டு இருளை விரட்டுகிற ஒரு வெளிச்சமாக மாறுவதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உப்பாக எல்லாத்துக்கும் சுவை கொடுப்பதற்கும் இது கெட்டு போகாதபடி பிரிசர்வ் பண்ணுவதற்காக நீ பாதுகாக்கப்பட்ட வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இருக்கிறார். நீ சாரமற்று போய்விடாதே, உன் சாணத்தை விட்டு நீ விழுந்து விடாதே. ஒரு குருவி கூட்டை விட்டு அலைகிறது போலவே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்தை கொடுத்திருக்கிறார்? என்னை பல பேர் பல விமர்சனங்கள் என்னை குறித்து ஊழியத்தில் சொன்னார்கள்.
ஒருத்தர் சொன்னார், இவனா 10 நாள்ல ஓடிடுவான்னாரு. இவனா எத்தனை நாளைக்கு ஊழித்து நிக்க போறான் பாருன்னாரு. இவனெல்லாம் பாரு, எங்க பாஸ்டர் சொன்னாங்க, கோயம்புத்தூர்லயே உங்களுக்கு எகேன்ஸ்டா ஒரு ஊழியத்தை செய்ய போறானாரு. தூரமா இன்னைக்கு நான் வந்து திருச்சியில ஊழியம் செய்ய காரணம் என்ன, மனுஷங்க என்னை பத்தி சொன்ன வார்த்தைகள்லாம் அவமாக்குவதற்காக. யாருமே ஊழியத்துக்கு இந்த இடத்துல வந்து ஊழியத்தை தொடங்குறதுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஒன்று. ரெண்டாவது, யாருக்கும் இடையூறும் இடல எந்த சபையுடைய ஆத்மாவை நான் கூப்பிட்டதும் இல்லை, இச்சித்ததும் இல்லை. அடுத்த சபை விசுவாசிகிட்ட காணிக்க வாங்குறதும் இல்லை. ஊழியம் செய்யாம என் சொந்த விசுவாசிகிட்ட நான் காணிக்க வாங்குறது இல்லை. இது எனக்கு வைத்துக்கிற செல்ஃப் டிசிப்ளின். ஆனால் நான் ஒரு குறைவையும் இதுவரைக்கும் காணவில்லை. அழகாய் ஆண்டவர் நடத்திக்கணும். என் அன்புக்குரிய பிள்ளை, நம்பிக்கையோடு சமாதானத்தோடு நீ தேவ புத்திரன் என்பதை மறவாதே. உன் ஸ்தானத்தை விட்டு விழுந்து விடாதே. எழுமினில் உப்பாக வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். தொடர்ச்சியை தொடர்ந்து தியானிப்போம். நோக்கல் பண்ணிட்டு சொல்லு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை இப்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் அபிஷேகம் பெறவில்லை என்றார், ஆவியானுடைய நிறைவு நமக்கு இல்லை என்றார், கிறிஸ்துவ வாழ்க்கை கொடுத்து ஒரு தவறான புரிந்து கொள்வதில் ஒரு மதவாதியை போல சடங்காச்சாரமான காரியங்களை கை கொண்டு வாழ்கிற மக்களாக இருந்தார். நமக்கு தேவை ஒரு மனம் திரும்புதல். நம்முடைய புத்தியில் இருக்கிற அந்தகாரங்களை விட்டுவிட்டு, சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. எப்போதும் ஆவிக்குரிய நிலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை வாழ்வதற்காக அப்பு கொடுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். கேட்டு நல்ல வசங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மனதிலே எங்களுடைய ஆத்மாவிலே இந்த பரிசுத்த சிந்தை, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாங்கள் வாழ வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தையோடு நாங்கள் வாழ்வதற்கு அந்த வாழ்க்கை முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு மதவாதியாய் வாழாமல், ஆண்டவரே, சரீர பிரகாரமாக சடங்காச்சாரங்களை கை கொண்டு வாழ்கிற மக்களாயிராமல், ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மனதிலே மறுரூப சாயலை அடைவதற்குரிய ஆண்டவரே கிருபைகளை நீர் தந்து, சத்தியத்தை அறியும் அறிவையும் உபதேசத்தை உணரக்கூடிய உணர்வையும் தந்து, ஆண்டவரை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் பயிற்சி செய்யவும் கர்த்தர் தாமே முயற்சிக்கத்தக்கதான கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வழிநடத்தலை கொடுங்க, திட நம்பிக்கை தைரியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் உங்களுடைய கிருபைக்குள் மறைத்துக் கொண்டு நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ வழி செய்யுங்க. உங்க பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய சித்த நிறைவேற எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த பாவங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அன்பின் ஆசீர்வாதம் சமாதானம் நம் அனைவரோடு பரிசுத்தவான்களோடு மீண்டும் மீண்டும் கர்த்தர் முறையில் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you all. God bless you.